உலகம் முழுக்க இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் தெரியுது இந்த இனம் ஒரு முன்னேறாத இனம். அதாவது ஒரு இடத்துல சப நாகரிகம் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடிய தவறிய இனம். போயேக்கப்படுறவர் மண் சட்டியை கூட கொண்டு போகுது சனம், நம்புவீங்களா? அதில் 3000 காசியம் பண்ணி கொண்டு போகுது. என்ன செய்யலாம்? இருந்த போட்டிருந்த அந்த கரையில லைட் போட்டிருந்தது, அந்த லைட்டுக்கு இந்த பல்பை கொண்டு போயிட்டு எத்தனை லைட்ல பல்ப் இல்லை. எனக்கு புரியல. எனக்கு வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைய 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு சரியான சென்சிட்டிவான புலம்பெயர் நாட்டு மக்களையும் நிலத்துல வாழ்கிற மக்களையும் விமர்சித்து 2 பேருக்கும் இடையில இருக்கிற கேப்புகள் தொடர்பாக கதைக்க போறோம். இந்த டாபிக்கை யாருமே எடுக்க விரும்ப மாட்டாங்க, சரிதானே? ஒரு அரசியல்வாதியாக இந்த டாபிக்கை யாருமே எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் புலம்பெயர் தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனைகள் வேறு. தமிழ் சமூகம் வடக்கிலேயோ கிழக்குல வாழ்கின்ற ஏழை சமூகத்தினுடைய சிந்தனைகள் வேறு. 2ஐயும் கதைக்கிறதுக்கு யாருமே தயாராக மாட்டாங்க. சோ நாங்கள் இதுல படு மோசமாக இந்த இடிய பச்சிகளை எடுக்கிறதுக்கு வலிக்கிற போறோம். இதால புலம்பெயர் நாட்டுல இருந்து கிணவேர் என்னோட கோய்ப்பீங்க, அதே நேரத்துல நிலத்துல இருக்கிற கிணவேர் என்னோட கோய்ப்பீங்க. நான் இன்றைக்கு இந்த டாபிக்கை எடுக்க வேண்டி வந்தது. முதல் ஜோதிச்சு நான் இதை போடக்கூடாது பேர் ஜோதிச்சு இல்ல போடுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம், கதைப்போம். சில விடயங்களை ஓப்பனா கதைப்போம், கதைச்சிட்டு என்ன செய்வோம்னு பார்ப்போம்னு பார்த்தேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா நான் உங்களுக்கு முதலாவதாக ஒரு வசனத்தை சொல்றேன். எனக்கு நேற்று ஒரு ஐயா ஒரு ஆள் எடுத்த எனக்கு உதவி செய்கிற புலம்பெயர் நாட்டுல கனகாலத்துக்கு முன்ன 85-90களிலேயே புலம்பெயர் நாட்டுல போய் செட்டில் ஆயின ஒரு ஐயா ஒரு ஆள் எடுத்து சொன்ன விடயம் இப்படிதான்: டாக்டர், நீங்க சரியான பிஸியா இருப்பீங்க, தேங்க்யூ, உங்களுக்கு 500 யூரோஸ் போட்டிருக்கேன், யூரோஸோ பவுண்ட்ஸ் போட்டிருக்கேன், கிடைச்சா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியான பிஸியா இருப்பீங்க டாக்டர். இப்படி என்ன கதைச்சது அப்படியே நேர சொல்றேன். டாக்டர், உங்களுக்கு நாங்கள் செய்யறது சின்ன உதவி. ஈவன் நான் கிளிநொச்சியில கனபேருக்கு இந்த 2010-12க்கு பிறகு உதவி செய்த நான் கனபேர் சொன்ன என்னன்னா, உங்களோட அட்வைஸுகள் தேவையில்லை, உங்களுடைய கதைகள் இங்க ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களும் வெளிநாட்டுக்கு போகணும். இப்படித்தான் நாங்களும் வெளிநாட்டுக்கு என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்களும் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுல உங்களை மாதிரி தான் வாழணும். எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸுகள், இங்க கோழி வளர்க்குறபடி ஆடு மாடு வளர்க்குறன்றபடி எங்களுக்கு நீங்க கொஞ்சம் உதவி திட்டங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாங்களும் வெளிநாட்டுக்கு போகணும், எங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து விடுங்க. இதுதான் பல பேர் தன்னிட கேட்ட கேள்வி என்று. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அந்த மனுஷன் அந்த உதவி திட்டங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இது நேரடியாக உள்ள கதை ஒன்று, சரிதானே? இன்னொரு வகையான கதை ஒன்று இருக்குது. இப்படி நிலத்துல இருக்கிறவங்க, நீங்க உங்க இருந்து குளர தேவையில்லை, நீங்க இங்க வேணும்னா இங்க அரசியலை செய்யுங்க, இங்க எங்களோட இருந்து நாகப்படுற கஷ்டத்தை விளங்கி பாருங்க, சும்மா உங்க இருந்து உங்க ஒண்ணு குளர தேவையில்லை, வெட்டி போடாதீங்கடா, புண்ணியம் கிடைக்கும். வெட்டி போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கணவரே தெரியும் இப்ப வெட்டி தான் போடுறாங்கன்றது அதுல பிரச்சனை இல்லை. நீங்க உங்க இருந்தோண்டு கதைப்பீங்க, நாங்க அனுபவிக்கிற முழுக்க இங்க நாங்கள் செய்யற, நீங்க சொல்ற இல்லாத இங்க எங்களை செய்யலாது, இங்க தமிழ்லாம் கிடைக்காது, இங்க செம்மணி போராட்டத்தெல்லாம் போராடலாம், இங்க நாங்க போயிடலாம், இங்க நாங்க நெச்ச மாதிரி தான் பாடுவோம். நீங்க உங்க இருந்தோண்டு குசியா இருந்தோண்டும் தண்ணி அடிச்சுக்கொண்டு அதை அடிச்சுக்கொண்டு இதை அடிச்சுக்கொண்டு இங்க எங்களுக்கு சொல்றீங்களோ என்று பத்திரமா கதைக்கணும். என்னடா ஒரு டெப்டாலும் வெட்டுவானு, சரிதானே? அந்த அப்படியே முடிச்சிருந்தா எண்டு கதைக்கிறாங்கன்னா அதுலயே வெட்டிப்பாங்க. அதால அப்படியே நிப்பாட்டாம சொல்றோன்னு இழுத்து விட்டது, சரிதானே? ஏன் நீங்க உங்க பெரிய அதாவது வெளிநாட்டுல நீங்கள் பெரிய பெரிய சுகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தோட்டு நீங்க செய்யற மாதிரி இங்க வந்துருந்தோம் நாங்க அரசியல் செய்யணுமோட்டு விட மாட்டேன் விட்டேன், சரிதானே? கதைக்கிற ஆக்களும் இங்கே இருக்கணும். அதே நேரத்துல புலம்பெயர் நாட்டுல இருக்கிற பல பேர், அடே நீங்கள் எல்லாம் இப்படியாடா இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல தேசிய தலைவற்ற படையில அந்த படையில என்னாங்க, இந்த படையில என்னாங்க, காக்கா படையில என்னாங்க, பீரங்கி படையில என்னாங்க, அந்த படையாங்க இந்த படையில என்னாங்க, எங்களுடைய போராட்ட வரலாறு என்ன, நாங்கள் பட கஷ்டம் என்ன, நீங்க என்னடா பெரிய கஷ்டப்படுறீங்க, நாங்கள் இப்ப இங்க வந்திருந்தோம், எங்களோட நாட்டை நினைச்சு கொண்டுதான் இருக்கிறோம், எங்களோட நாடு தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய நாட்டு தான் முக்கியம், நாங்கள் சும்மா இங்க வந்து உங்களோட கதை எல்லாத்தையும் கேட்கலாது, நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்களா, நீங்கள் துரோகிகள், சிங்களவனோட சேர்ந்துட்டியால் அப்படி இப்படி என்று இன்னொரு டீம் அங்க இருந்து கொண்டு டிக்டாக் போடுறது, யூடியூப் போட்டா பரவாயில்ல, மனசுல நினைச்சு கொண்டு நான் சில விடயங்களை அந்த உடைக்கிறேன்னு சொல்லுவான், போட்டு உடைக்கிற அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, போட்டு உடைக்கிறதுக்கு தான் நான் தயாரா இருக்கிறேன். சோ அப்ப வெளிநாட்டுல நிக்கிறவன் யாரு, இங்க நிக்கிறவன் யாருன்னு பார்த்தா இந்த அண்ணா தான் வெளிநாட்டுல நிக்கிறார். அவர் அங்க இருந்து ஒரு கதையை கேட்பார், தம்பி இங்க இருந்து இன்னொரு கதை. 2 அண்ணா பேர் வெளிநாட்டுல இருக்கான், ஒருத்தர் லண்டன்ல இருக்கான், ஒருத்தர் பிரான்ஸ்ல இருக்கான். அவன் அங்கிருந்து உண்ட கதைப்பாங்க, இங்க இருந்து நாங்கள் உண்ட கதைக்கிறோம். அங்க நிக்கிறவன் யாரு,
எங்களோட பக்கத்து வீட்லயும் முன் வீட்லயும் ஒன்றா சாப்பிட்டு இடம் பெயர்ந்து ஓடி போய் முள்ளிவாய்க்காலே அங்க இங்கேயும் விழுந்தெலும்பின ஓடின வந்தாண்டாப்பா எங்களோட இருக்கான். நான் நேற்று ஜோந்தன் எனக்கு எடுத்தது சில விடயங்கள் கதைக்கோணும். என்னதான் கனாலத்துப்புற ஜோந்தன் எடுத்து சில விடயங்கள் கதைச்சு வந்து நாங்கள் வந்து ஐபிசி வந்து நாங்கள் தான் இருந்துச்சு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி. நாங்கள் தான் செஞ்சுனாங்க. என்னடா சொல்றோம் உங்களுக்கு சரிதானே? அப்படியே அப்ப திடீர் ஜோதிராவோட காய்ச்சி வந்தாங்க. அப்ப சில யூடியூபர் சம்பந்தமா நானும் ஜோந்தனை காய்ச்சி கொண்டு கேட்கல. அப்ப ஜோந்தன்ட்ட சொன்னேன், இல்லை நான் ஒரு சில பேருக்கு நான் அடிக்கல, ஏன்னா இவங்க இயக்கத்துல இருந்து போனவங்களுக்கு சொன்னபடியே நான் அடிக்கல மச்சான். அப்ப ஜோந்தன் சொல்லி எனக்கு இல்ல அவ கதைக்கிற கதையை பாத்தீங்கன்னா தனியா இருந்து ஒரு மனுஷன் கஷ்டப்படுறீர்கள் நீங்கள், ஆனால் இவங்கள் அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லாம உங்களை விமர்சித்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் இல்ல நான் சில பேருக்கு அடிச்சிருக்கிறேன், சில பேருக்கு நான் அடிக்கல. ஏனென்றால் என்ன இருந்தாலும் அவன் நினைச்சு கொண்டிருக்கான் நான் எங்களுடைய தமிழினத்துக்குரிய விரோதியாயிருக்கிறேன். அர்ஜுனா தமிழின விரோதியாக மாறிட்டான், தமிழினத்தை காட்டி கொடுக்குறான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்கள்டா. சோ அவங்க தெளியும் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சிலது காவாளி, சிலது நான் போட்டு வளர்த்திருக்கிறேன் என்னுடைய யூடியூப்ல. ஆனால் சில பேரை நான் வெயிட் பண்றேன். ஒரு நல்ல உதாரணம் இவன் தம்பி நிரோஸ். இவன் என்ன பற்றி கழுவி ஊத்தினாலும் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டது இவன் விடுதலை புலிகள் படையணியில இருந்துதான் அங்கால போனவன். உண்மை போய் என்ன தெரியாது, சரிதான், நான் காணல. அந்த சொன்ன ஒரு வசனத்துக்காக இந்த வரைக்கும் நிரோசுக்கு அடிக்கல. ஏனென்றால் இவன் விரோதி, தமிழின விரோதி என்றுதான் போடுறானே ஒழிய என்ன பெட்டகல் வீடியோ போட்டதை நான் காணல. நிரோஸ் போட்டானோ இன்னும் என்ன தெரியாது, நான் காணல. சோ நான் வெயிட் பண்றேன், இவனுக்கும் ஒரு நாளைக்கு தெளியும் அந்த வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் குளரட்டும். இப்ப நேற்று ஜோதனிட்ட நான் சொன்னாடி என்ன பற்றி போட்டு 4 காசு உழைச்சா சந்தோஷம் தானேடா. ஜானை இருந்தாலும் போன், செத்தாலும் போன், ஜானைய திட்டினாலும் போன், ஜானைய புகழ்ந்தாலும் போன். அது நீங்க உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. புகழ்ந்தாலும் அடிப்பாங்க, திட்டினாலும் அடிப்பாங்க. புகழ்ந்தாலும் நல்லா சொல்லுவாங்க, திட்டினாலும் சொல்லுவாங்க. ஜானடா அது நீங்க விரும்பியோ இல்லையோ பூனை ஆகாது வாழ்க்கையில, சரிதானே? இந்த வரைக்கும் இந்த சாவச்சேரி போராட்டம் தொடங்கி இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் இப்ப இன்றைக்கு 12ஆம் தேதி 8ஆம் தேதி தான் அங்க வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன். 12ஆம் தேதி அல்லூர்ல படுது சாவச்சேரி. நான் திருப்பி இப்ப கொழும்புக்கு வந்து கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். லைவ் போட்டு கொண்டு கொழும்பு வந்து கொண்டிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு. சோ யானை இறந்தாலும் போன், செத்தாலும் போன். இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இந்த 2 பிரச்சனைகளையும் கதைச்சு தீக்கணும். சரியான ஒரு விடயம் உண்டு. நாங்க நிலத்துக்கும் கொடுக்கணும், புலத்துக்கும் கொடுக்கணும். புலம் எங்களை எதிர்க்குதுன்றா சந்தோஷப்படுறோம். எதிரிகள் கூட கூட தான் சாம்ராஜ்யம் உருவாகும். சும்மா நீங்க எல்லாம் கண்ட தவில் அடிக்கிறோம் எல்லாம் அர்ச்சுனாவே இல்லாது. எதிரிகள் கூட கூட தான் சாம்ராஜ்யம் உருவாகும். விளைஞ்சா உங்களுக்கு தெரியல. இப்ப குந்தையாவில இருந்து குறும்பட்டி வரைக்கும் எங்களுக்கு எதிரியா தான் இருக்கணும். அது எனக்கு சந்தோஷம். என்ன காலன்னு சொல்ல போறீங்களா? பரவாயில்ல. எங்களுக்கு கவர்னருடைய பல விடயங்கள் மாட்டி இருக்கிறது. நாங்கள் ஆறுதல அடுத்த டிசிசி மீட்டிங் வர முடிந்தால் நாங்கள் அதை பற்றி கேட்கிறோம். இருங்கோ கவர்னர் ஐயா, ஏன் அவசரப்படுறீங்க? நேர்மைக்கு மவுடன் நீங்கள் எல்லோ கொஞ்சம் ஏன் அவசரப்படுறீங்க? இருங்கோ. தந்து கொண்டு தாரான் இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தந்தா கவர்னர் ஐயா சம்பந்தம் நாங்க கதைக்கிறோம். அடுத்த டிசி மீட்டிங்ல நாங்க வந்தா நாங்க வைப்போம், கௌசல்யா வந்தா கௌசல்யா ஆயிக்கும். கௌசல்யாவுடைய செக்ரட்டரியாக ராமநாதன் நடிச்சு நாங்க இருப்பார். அது வேற பிரச்சனை. இப்ப என்னென்றால் இந்த விடயங்களை, அதாவது இந்த புலம் ஒரு மாதிரி சிந்திக்குது, நிலம் ஒரு மாதிரி சிந்திக்குது. இந்த கேப் ஃபர்ஸ்டா பாப்போம். எங்கள் 2 பேரையும் இணைச்சு வச்சிருக்கிறேன். நிலத்தையும் புலத்தையும் நீங்க நினைக்கிறீங்களா உறவுகள் அண்டு. நான் எங்கட அண்ணாமாரோட கண்ணாண்ணாவோட காய்ச்சி இப்போ 3-4 மாதமா ஆகுது. ரவுராமன் அண்ணாவோட காய்ச்சி இப்போ நேற்று முந்தின கதைச்சுனா அதுக்கு முதல்ல ஒரு 3 மாதமா ஆகுது. அன்னிமாரோட கதைச்சதே இல்லை. எவ்வளவு காலமா அது காய்ச்ச பிள்ளையரோட கதைச்சதே இல்லை. ஆகவே உறவு இல்லை. ஏதோ ஒன்று தாண்டி புலத்தையும் நிலத்தையும் முனைச்சு வச்சிருக்கல. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, அது என்னன்னு விளங்கும். அங்கு எழுந்தது ஓசை நீ அதிர்த்தாய், விரைந்தது படகு நீ கண்டாய். அங்கு எழுந்தது ஓசை நீ அதிர்ந்தாய். வந்தவரிங்கே போகினர் கடல் அலையே தெரிந்தால் நீ சொல்லு. வந்தவரிங்கே போகினர் கடல் அலையே தெரிந்தால் நீ சொல்லு.
துரோகி அர்ச்சுனா, உனக்கு இந்த பாட்டை போடுறது கூட அருமை இல்ல, அருகதை இல்ல. மணிகோடன், அருமை இல்ல, அருகதை இல்ல. துரோகி, நீ ஒரு சிங்களவனுடைய கூத்தாடி. நீ போய் எங்கட இனத்தை எரிச்சவனுடைய கல்யாண வீட்டுல நின்று டான்ஸ் ஆடினேல, அதை நாங்கள் பார்த்துறாங்க. நீ ஒரு பட்ட துரோகி. நீ ஒரு பட்ட துரோகியா இப்படி புலம்பெயர் நாட்டுக்கு வர வேண்டிய நாங்க பாக்குறேன்டி. வா, நீ ஒரு துரோகி, உன்னை நாங்க அடிச்சு கல்லால் அடிச்சே கொள்ளுவோம். இது எங்க என்ன சொல்லுது? இதனுடைய புலம்பெயர் சமூகம் என்ன நோக்கி கை நீட்டுகிற கேள்வி. துரோகி 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 துரோகியா? வளவே நான் தாண்டா எல்லாரையும் சொல்றேன் நான் துரோகி என்று. கடைசியா நீங்க என்னையே சொல்ற அளவுக்கு நான் என்ன மாத்தி கொண்டுட்டேன்ன்றதான் உண்மை. அதே நேரத்துல இங்க நிலத்துல இருக்கிறவன் கதையை நாங்கள் ஒருக்கா கேட்டு பார்க்கணும். இந்த வீடியோவை ஒருக்கா பார்த்துறீங்க தானே நீங்கள்? இதுல உங்களுக்கு ஒன்றை விளங்கி கொள்ளுங்கோ. இதுல நாங்கள், நீங்கள், புலம்பெயர்ல இருக்கிற நீங்களும், என்னுடைய அண்ணா மேரத்தையே கதப்பேமன் ராமநாதன் ரவுராமன் ராமநாதன் ராமநாதன் கண்ணா, நீங்களும் அல்லது செல்வரட்னம் பிறந்தாமன், நீங்களும் நிலத்துல இருக்கிற நான், சரி நான் எங்க மற்ற உதவி செய்யற அண்ணன் மற்ற பேரை சொல்ல விரும்புகிறேன். நிலத்துல இருக்கிற நான் ஒரு அரசியல்வாதி, இலங்கை மக்களுடைய, தமிழ் மக்களுடைய சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர். 77 வருஷ வரலாறுட வச்சுட்டு தான் அர்ச்சுனா போறேன். சரிதான், ரிசைன் பண்றேன்டா, பயப்படாங்க அடுத்த மாதம். ஆனால் சில விடயங்களை வெளிப்படையா கதைப்பேன், தொடர்ந்தும் 9 மணி அரசியல் அப்டேட் வரும், தொடர்ந்து இடக்கிட வீடியோக்கள் வரும். ஆனால் எந்த அளவுக்கு எனக்கு போடுறேன் எனக்கு தெரியல, பட் வி வில் டூ இட். ஏன்னா நிலத்துல இருக்கிற பாக்குற சனம் எனக்கு சொல்லுது, டாக்டர் அரசியலை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்களுக்கு நீங்க வேணும் என்கிற விடயத்தை இங்க நிலத்துல இருக்கிற உயிர்கள் சொல்லுது. புலத்துல இருக்கிற உயிர்கள் என்ன சொல்லுது? நீ ஒரு துரோகி, நீ இந்த அரசியல் இருக்க கூடாது, நீ உயிரோடே இருக்க கூடாது, உன்னை நாங்க போடுவோம். கொக்கிக்குமார் தெரியுமா உங்களுக்கு? மண்ணாகி போயிட்டாரு, இப்ப புழுக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொக்கிக்குமார் வாட்ஸ்அப் பண்ணி அது ஒரு சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் கொக்கிக்குமாருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாய்ஸ் போட்டது. உங்க வார நேரம் போடுங்கன்ற அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னிடம் இருக்கு. எனக்கு என்னுடைய பாலிய நண்பன் ஒருத்தன எனக்கு அதை அனுப்பி இருக்கிறான். சோ பிரான்ஸ்ல வச்சு போட வழி கிடைக்கலையே, எனக்கு இன்ஃபர்மேஷன் முதலே வந்துட்டு, எனக்கு அனுப்பின ஸ்கிரீன்ஷாட் பிறகு எனக்கு முதலே இன்ஃபர்மேஷன் வந்துட்டுது. நான் வந்து விடிய காலமா அண்ணாவிட்ட ரங்கினான், விடிய ரங்கிட்டு இரவு ரங்கினான். இரவு அவங்க புட்டும் ஆற்றச்சியும் முட்டும் ஆற்றச்சியும் சமைச்சு தந்தவன். விடிய 5 மணிக்கு நான் டிராவலிங் பேக் தூக்கிட்டு சொன்னா, என்ன கொண்டே பாரிஸ்ல விடு, பாரிஸ்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல விடு, பாய் பாய், ஐ வில் கம் பேக். திருப்பியும் 1 நாள் நான் திருப்பி வர வேணும். ஏனென்றால் எனக்கு உங்களுக்கு எவ்வளவு நெட்வொர்க் இருக்கே கேடாப்பா, எனக்கு அங்க எவ்வளவு நெட்வொர்க் இருக்கும். 3 மாதத்துல பார்லிமெண்ட் போன அர்ச்சுனாக்கு என்ன நேசிக்கிறவான் எத்தனை பேர் இருப்பாங்க. சோ லியோன்ல போய் இறங்கினேன். லியோன்ல நின்று அன்னமெஸ்ஸிக்கு போய் திருப்பி நோர்வேக்கு போய் ஸ்வீடனுக்கு போய் அங்க போய் இங்க போய் நான் உங்க 1 மாதம் நின்றுறேன் புல பேர் நாட்டுல. ஏன் இத நான் இந்த செல்லங்களுக்கு சொல்றேன் என்றால், அங்கேயும் என்ன நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் துரோகி என்று சொல்றாங்கல்ல கென பேர், நிரோஸ் மாதிரியானாக்கள் அர்ச்சுனா ஒரு துரோகி. அர்ச்சுனா வந்து அந்த வீடியோ போடுறவன் நிரோஸ் ஒன்ன பேர் தான் காய்க்கிறேன். மற்றது அது ஒரு அரமெண்டல் உண்டு, விளங்கிச்சாங்க. அது சுகம் இல்லாத கேஸ் உண்டு. அது அரசாங்க சம்பளத்துல சாப்பிட்டு கொண்டு வீடியோ போட்டு கொண்டு இருக்கு. அந்த தமிழ் ஐடியாவோ தமிழ் ஐடியா அது சுகம் இல்லாத கேஸ் உண்டு. அதுக்கு நாங்கள் லித்தியம் கொடுத்து மூட் ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அவை நாங்கள் அது பற்றி கதைக்க விரும்ப மாட்டோம். இந்த வீடியோட இன்னொரு 10 வீடியோ எனக்கு ஃப்ரீயா அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும். சரிதான், அது இங்க வந்து நின்றுட்டு போய் ஒரு படம் ஒன்று எடுத்து போட்டு நீங்க பாத்திருப்பீங்களே, அது அடுத்த மெண்டல் உண்டு. அதை நாங்க மாத்த போறோம். இப்போ மட்டக்களப்புக்கு இந்த மெண்டல்கிட்ட இருந்து நாங்க இந்த வடக்கு மாநிலத்தை காப்பாற்றுறதுக்கு மெண்டல் ஆகி ஆவட்டி இருக்குடா. அதால எங்களுக்கு வேற வாழ்க்கை. சரி, விஷயத்துக்கு வரும். என்னென்றால் ஓகே, இந்த எங்களையும் உங்களையும் நான் பிரிச்சு கதைக்கிறேனே, வேண்டாம் சண்டைக்கு வருவிய. புலத்தையும் நிலத்தையும் ஒன்றாக இன்றைக்கும் நாங்கள் தமிழர் என்று ஒன்றாக சிந்திக்க வச்சிருக்கிறது தேசிய தலைவர் என்கின்ற ஒரு பெயர். அண்ணன் பிரபாகரன் அல்லது எங்களுடைய ஐயா பிரபாகரன் என்கின்ற ஒரு பெயர். அந்த பேர் என்ன 1000 வருஷம் போயும் வெளிநாடுகள்ல மாவீர தினம் இதே, இப்ப நான் வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டினான், இதே மாதிரி மாவீர தினம் கொண்டாடப்படும். சரிதானே? 1000 வருடங்கள் கடந்தும் பிரபாகரன் எங்களுக்கு எங்களுடைய ஒரு சில பேருக்கு, நாங்க வெட்டி காய்க்க மாதிரி காய்க்கிறேன், ஒரு சில பேருக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெட்டுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு சில பேருக்கு அந்த வெட்டிட்டு மிச்சத்தை போடுவாங்க. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்றது போடுவாங்க. ஆகவே நாங்கள் இடையில வேற காய்ச்சி தாண்டா காய்க்க வேண்டியிருக்கு, நீங்க வெட்டுவீங்கன்ற பயத்துல. சரிதானே? ஒரு விற்பனை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிற என்கிற குற்றச்சாட்டு நிலத்துல உள்ள மக்கள்கிட்ட இருக்கு. அதேதான் புலத்துல இருக்கிறவனு சொல்றான், நான் உங்களுக்கு காசு அனுப்பி நீங்க அங்க மாவீர தினம் மட்டும் கொண்டாடுறதை எங்கண்டா ஆசலாண்டா சாப்பிடுறீங்கண்டு. இது ஒரு பெரிய பிரச்சனை.
இந்த புலம் நிலம் இந்த கெப்ப உடைக்கா விட்டமோ அடுத்த தலைமுறை புலமும் நிலமும் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ ஒரு வலியான வீடியோ, மிக தேவையான வீடியோன்னு நினைக்கிறேன். இதை எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்றது எனக்கு தெரியாது. புலம்பெயர் நாட்டுல இருக்கிற எத்தனை பேர் இதை பார்க்க போயினோம்னு எனக்கு தெரியாது. நிலத்துல இருக்கிறார்கள் எத்தனை பேர் இதை பார்க்க போயிடும். இந்த வீடியோவினுடைய ஆழம் எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. சரிதான். அந்த ஐயாவினுடைய வேலை நான் அங்க உதவி செஞ்சு வந்தேன்னா கிளிநொச்சி வந்தோடனே உங்கள்ட்ட கதை இல்லாமன்னா உங்களோட அட்வைஸ் இல்லாமன்னா உங்களோட பண்ணையர் இல்லாமன்னா நாங்கள் லண்டனுக்கு வேற போறோம் ஐயா, எங்களை லண்டனுக்கு எடுத்துருவோங்க, அமெரிக்காவுக்கு வீட்டுல ஒரு ஆள் எடுத்து விடுங்க, இதுதான் இவன் கேட்டவே. அந்த மனுஷன் திரும்பி போயிடுச்சு, எடுத்து விட்டு அங்க போயிருந்தா அந்த மனுஷனுடைய கண்ணுக்கு கையை விட்டு நோண்டுவாங்க எங்கடாக. சரிதான். அந்த எனக்கு 500 யூரோ அனுப்பியிருந்தேன். முதலும் ஒரு 500 யூரோ அனுப்பியிருந்தது அந்த நேரம் என்று நினைக்கிறேன். அதோட கூட அனுப்பியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. தட் இஸ் த ட்ரூத். ஏனென்றால் எனக்கு சில விடயங்களை நேர கதைக்கோணும் ஐயா, கோவிக்காதே. சோ அந்த மனுஷன் உதவி செய்ய வந்த மனுஷனையும் இவங்க என்ன சொல்லிக்காங்க, நானும் உன்ன மாதிரி வரணும், நானும் லண்டன்ல வரணும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாண்டா வந்தவனுக்கு கோம்பெருமோ இல்லையோ அவன் போயிட்டான். இப்ப எங்கண்டாக்கள் கனவே சொல்லி கொண்டிருக்கணும், இந்த குந்தையா ஹூஸ்கரண்ட மட்டும்தான் வழக்குல ஒரு முதலீடு. முதலிடுறதுக்கு எத்தனையோ பேர் வந்தவை. ஏன்னா கொட்டி சுட்டான் டைல் ஃபேக்டரி, அதாவது வந்து வீட்டுக்கு கூற போடுற அந்த இதுக்குத்தான் ஓட்டு ஃபேக்டரிய உருவாக்க போறோம்னு வந்த மனுஷன் எல்லாத்தையும் காணையில இப்ப எங்கேயோ போயிட்டாங்க, போய் துளைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்திருப்பாங்க, இவங்க அலுப்பு தாங்க போயிருப்பாங்க. இந்த ஆளுங்கட்சி இந்த மாம்பழ ப்ரொஜெக்டுக்கு காசு வேண்டி கொண்டு போறது மாம்பழ ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பெருத்துறையில் தெரியுமா இல்லையா? உங்களுக்கு பார்லிமெண்ட்ல காய்ச்சிக்க போய் பார்க்கலாம். அந்த அண்ணன் மாதிரியானாக்கள் எங்க வண்டியை தள்ளி கொண்டு நிற்கிறார்கள். அப்ப எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கோவம் வேறு. ஹெல்ப் பண்றவன் தேடி ஹெல்ப் பண்ண வேண்டாம். நீங்க வந்து வேற ப்ரொஜெக்டுக்கு வந்தோன்னா அப்ப எங்களுக்கு ஏதாவது பாத்துக்கிறது செய்யலாத எங்க அரசியலுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டா அவன் போக விட்டு போயிடுவான். அது வேற கதை. என்ன பிரச்சனை என்றால் இந்த புலம் நிலம் இந்த ரெண்டுலையும் எங்களுடைய எண்ணம் 100% பிழை. அதாவது வந்து என்னென்றால் நாங்க புலத்துல இருக்கிறவர்களுடைய மென்டாலிட்டியை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. கோபிக்காயங்கோ என்னென்றால் தயவு செய்து கோபிக்க வேண்டாம். புலத்துல இருக்கிற மக்கள் நினைக்கிறோம் ஏன் நிலத்துல இவையால போராடியலாது. இப்ப ஒரு மண்டகலண்ட கேஸ் ஒன்று வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நாங்கள் தமிழ் பிரியாண்டு ஒரு மண்டகலண்ட கேஸ் ஒன்று லண்டன்ல இருந்தோண்டு அங்கே எங்கேயோ போய் அசலைக்கு எல்லாம் அடிச்சிச்சு. நாம அந்த மெசல தான் அடிக்க வேண்டி வரும், அது வேற பிரச்சனை. அங்க போய் அசைலம் அடிச்சு நிக்குது அந்த பெட்டை. சோ அந்த பெட்டை கேக்குது என்னென்றால் வடக்கு மாகாணத்துல இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட நீங்க ரீச் ஆகல 3500 ரூபாய்க்கு நக்குறது போனீங்க தானே அந்த பெட்டை வீடியோ போட்டு கொட்டிச்சு கதைக்கிறேன்டா. சரிதானே? வெட்டுவீங்களோட பயத்துல. சரிதானே? சோ அந்த பெட்டை வீடியோல கிடக்குது. ரீச் ஆகல 3500 ரூபாய்க்கு அந்த பெட்டை வீடியோ போட்டு இருக்கு. இப்படி இப்படி இடையில அந்த பெட்டையை போடுறதா கதைக்கும். அந்த பெட்டை வீடியோ போட்டு உங்களுக்கு ரீச் ஆக போய் நக்குறதுக்கு போனீங்க தானேன்னு அந்த போட்ட அந்த பெட்டை என்ன கேட்டிருக்கேன்டா. ஏன் உங்களுக்கு செம்மணிக்கு போயிடாதான் அந்த பெட்டை கேட்டுருக்கு. சோ அந்த பெட்டேன்ற மென்டாலிட்டி, அந்த மனநோயாளியினுடைய மென்டாலிட்டியை நான் புலம்பெயர் நாட்டுல கொண்டே சேர்க்க விரும்புகிறேன். புலம்பெயர்ல இருக்கிறவன் எல்லாரும் இப்படித்தான் சேர்க்க விரும்பல. அந்த கேள்வியில ஒரு சின்ன விடயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்பட்டோம். என்னண்டா புலம்பெயர் நாட்டுல நினைக்கிற என்னுடைய அண்ணா உட்பட எல்லாரும் என்ன யோசிக்கிறான், ஏன் இவையால போராட இயலாது, ஏன் இவையால அந்த செம்மணி போராட்டத்துக்கு போயிடாது, காசு ஆகணும் நாங்க தாரம். சோ ஒரு 10,000 பேர் போய் ஏன் ரோட்டை மறைக்க இயலாது, 10,000 பேருக்கும் 5,000 ரூபாய் காசுபடி அது பெருக்க வேணாம் தெரியாது. சரிதானே? சோ அந்த காசை கொடுத்து நாங்க தாரம் போராடுங்கோவன் என்கிறதான் புலத்துல. என்னோட ஏன் உங்களுக்கு போராடல எங்கட தனியா புலமாகவே நான் நினைச்சு கொள்றேன். நிலம் இல்லை புலம், புலமாகவே என்ன முழுக்க நினைச்சு கொள்றேன். உங்களால ஏன் போராடலாது, உங்களால ஏன் இந்த போராட்டத்துக்கு போயிடலாம், உங்களோட தையட்டிக்கு போயிடாது. பேரங்கூடா இங்க சோறுன்றது போய் நிற்கிறீங்க, சோத்து மாடுகள்னு சொல்லி அவங்களே பேசி எங்கட கந்தையா பாஸ்கரன் அதுக்குள்ள வேற கதையெல்லாம் காய்ச்சிருக்கேன். நான் இந்த இன்னொரு வாய்ஸ் கார்டு ஒன்று இதுல வெட்டி போடுவேன்னா சோத்து திண்ணியல் சொல்லி படுகோபலமாக யாழ்ப்பாணத்து மக்களை பேசுற அளவுக்கு புலப்பெயர்ல இருக்கிற இந்த தமிழ்ல என்ன தமிழ் பிரியான்ற இந்த மனநோயாளிகள் தமிழ் மக்களை இப்படி விமர்சிக்கணும். சோ அந்த விமர்சனம் வந்து ஒரு சமூகத்துல வைக்கப்படுற விமர்சனம். அதுக்கு ஒரு நிலத்துல இருக்கிறவனாக நான் சில பதில்களை சொல்ல வேண்டி கிடக்கு. அது என்ன இடத்துல நிலத்துல இருக்கிறார்கள்ட்ட மென்டாலிட்டியும் நான் உங்களுக்கு கதைக்க வேண்டி கிடக்கு. ஃப்ரெண்டும் என்னோட கோவிக்கும். ஆனா எனக்கு அது கவலை இல்லை. ஏன்னா நான் வாக்குக்காக அரசியல் வந்தவன் இல்லை, நான் எல்லாம் சுயேட்சையா பாராளுமன்றம் வந்தவன். அவை ரெண்டும் என்னோட கோவிக்கும். ஆனா கேளு. சோ அந்த பெட்ட மாதிரி தான் இந்த நிரோசன் திங்க் பண்றாரு. அர்ஜுனாக்கு வந்து தமிழீழம் வேணுமென்று போராடியில் அது இவர் எதுக்காக சமாதானமா போவழிக்கிறார் மற்ற சிங்கள அரசியல்வாதிகளோட. இவன் சுமந்திரன் மாதிரி, இவன் சாணக்கியன் மாதிரி கள்ளன் அப்படி. அதுதாண்டா கழுசடியில் நான் போய் நின்று ஆடின வீடியோவையும் போட்டு நான் குடிச்ச நான்ன்றதையும் சொல்லி இருக்கிறேன். சரிதானே?
வைன் அடிச்சுதான் இப்படி இருக்கு ரெண்டு கனவேருக்கு டவுட். எஸ், உண்மைதான். சரிதானே? சோ எல்லாற்ற பிரச்சனையும் என்னென்றால் இவன் அங்க போய் நின்று கொண்டு கூத்தடிக்கிறான். சிங்களவண்ட கைகூலியா மாறிட்டான். அற்றுனா சிங்களவண்ட கைகூலி துரோகி. அந்த சிந்தனைகளை நீங்கள் ஏன் போறீங்கண்டா, நான் கோபிக்க வேண்டாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒன்று உங்களுக்கு இலங்கையினுடைய ரியாலிட்டியை நீங்க விளங்கி கொள்ளல. கோபிக்க வேண்டாம். இந்த ஒரு வெங்காயம் உண்டு, இந்த பூவரசம் பூ வெங்காயம் உண்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கு. சார் அவருக்கு நான் ஏர்லியா சுட்டுட்டேன். நான் நேற்று இவர் எங்கட ஜோந்தன் எடுக்க ஜோந்தனை சொன்னான், மச்சான் இவர் எதிர்பார்க்கவே மாட்டார், இவருக்கு நெத்தியில வடிவிட போட்டாச்சு. இனிவெட்ட வீடியோ கிளியும். இவர் இப்ப எனக்கு சார்பா தான் போடுறாராமன்னு ஜோந்தன் சொன்னான். அவன் ஜோந்தன் சொன்னான், அண்ணன் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்களோ தெரியாது, வெள்ளட போட்டியலட்டு. நான் சொன்னேன், டேய் இவன் பருப்புவன் எங்க இருந்து வந்த வேண்டாம். நான் சரிதானே இந்த சாவச்சேரிக்கில இருந்து 3 மாத்திரம் பார்லிமெண்ட் வந்து பார்த்து லைவ் போட்டால் நான் இந்த பருப்பு எங்களுக்கு படிப்பிக்குது, லாங்குவேஜ் எப்படி கதைக்கணும், அப்படி கதைக்கணும், இப்படி கண்ண. ஆனா நீங்க எப்படி வெள்ள ஐடென்டிஃபை பண்ணீங்க. நான் சொன்னேன், அடியே முயல் பிடிக்கிற நாய மூஞ்சல தெரியுமா ஜாண்டு. இந்த மூஞ்சை பார்க்க இது முயல் பிடிக்கிற மாதிரி தெரியல, இது முயல் வருது. இந்த கொசுக்கள்கிட்ட தொல்லை தாங்க முடியலடாப்பா. ஆளாளுக்கு ஒரு போனை தூக்கி கொண்டு கடிக்கோணும் பிராண்டோன் மாதிரியே இருக்குடா. இதுதான் நேரம் ஜோந்தன்ட்ட நான் சொன்னேன், இந்த கொசுக்கள்கிட்ட தொல்லை தாங்க முடியல மச்சான். முதல்ல வந்து இங்க இருக்குது, அதே பிறகு வந்து இங்க இருக்குது, அதே பிறகு இங்க வந்து இருக்கு. அடிச்சா போட்டு போயிடும், அது வேற பிரச்சனை. போட்டாச்சு, வெள்ளனவே போட்டாச்சு. ஏன் நான் வெள்ளனை போட்டேன் நான் என்றால், இந்த நெறி நல்ல மாதிரி நடிக்குது. அதான் பிரச்சனை. சரிதானே? இந்த நெறி நல்லவன் மாதிரி நடிச்சு இவ்வளவு காலம் எங்களுக்கு எதிராக தமிழ் பாக்ஸ பாருங்க, மண்டேக சுகம் இல்லாதானே. அது நக்கி திண்டி கேஸ் தானே தமிழ் பாக்ஸ். அது மண்டேக்குல அதுக்கு சிறைக்கட்ட சாமானே இல்லை. எப்படி ஒரு ஆளுக்கு அடிக்கோன் மட்டும் தெரியாது, அது சும்மா குளரிச்சு வெட்டினா வெட்ட உண்டு, அவ்வளவுதான். தமிழ் பாக்ஸ் போ, எல்லாம் போ. வன்னிமைந்தனா நான் கதைக்க விரும்பல. சுரேஷ் டிக்டோக்கா எங்க ஏரியா விளையா வெட்டோன் மண்டா டைம் வரைய வெட்டிக்க. எந்த வரைக்கும் வினோபாவில கோவமண்டா, வினோபாதான் இந்த தமிழ் பாக்ஸ கொண்டது நாங்க எங்களுக்கு ரக்கினது. எந்த அடிப்படையில கொண்டது எனக்கு ரக்கினானோ, அவன நல்ல எண்ணத்திலேயோ கூட எண்ணத்திலேயோ என்ன தெரியாது. பட் வினோபா தான் எங்களுக்கு நான் இந்த தமிழ் பாக்ஸுக்குள்ள போய் விழ வேண்டியது காரணமா இருந்தது. ரவுராமன் அண்ணாவுடைய கதை குறை இப்ப கதைக்கிறதே இல்லை, மூட்டுமே கதைக்கிறேன். ரவுராமன் அண்ணா ஒரு அப்பாவி கேஸ் ஒன்று சுரேஷ் டிக்டோக்க கொண்டு எனக்குள்ள போட்டது வந்து ரவுராமன். முந்தி ஒருத்தர் இருந்த இங்கே சிங்கப்பூர்ல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு, ஒரு கட்டையை ஒருத்தர் நெட்டை நம்பினா கட்டையை நம்ப கூடாதுறாப்ப கொசுத்துள்ள தாங்க முடியும். இந்த வன்னிமைந்தன் டிக்டோக்க கொண்டு எங்களுக்குள்ள போட்டு கிழிச்சது அந்த கட்டையன். சரி, அவன பேர் உண்டு, இன்னும் பேர் உண்டு ஞாபகம் இல்லை. சரிதானே? சோ இவன் 3 பேரும் விட்ட பிள்ளைக்குதான் இவன் காத்திரம் வந்து விட்டுக்கிட்டே. நான் வினோபாவோட இப்ப கதைக்கிறேன், ரவுரமன் 3 மாதத்துக்கு ஒருக்க தான் கதைக்கிறேன். பட் அவைக்கு தெரியும் நாங்க பிள்ளை விட்டுட்டோம். ஆனா இப்ப என்ன சொல்ல மாட்டேன், மச்சான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், சரியா பிள்ளையான்றதை நீயே பார்த்து கொள்ளன்றதான் இப்ப இருக்கிற கதை. நான் சொல்லிக்க நான் சரி என்ன நான் பாக்குறேன். ஏன்னா நான் கிட்ட எடுக்கிறேன், நான் ஒருத்தரையும் கிட்ட எடுக்கிறேன். எடுத்துட்டு பிசவ போட்டா போட்டுருவேன். சரிதானே? தலைவரடா கடைசி வரைக்கும் 2009 வரைக்கும் அந்த நிம்மதியா ஒரு போராட்டத்தை கட்டி வச்சிருந்தது. கிட்ட எடுத்து பார்த்துட்டு போட்டுருவோம். அந்த நானும் கிட்ட எடுத்துட்டு நாங்க இது வந்து ஊடக போர், சும்மா போர் இல்ல, ஊடக போர். இந்த சுயிர்முல்லை என்றதையும் ரவுனா தான் எனக்கு கொண்டு வந்தது. அப்போ இந்த கிருமி சில இடத்து ஜட்ஜ்மேரை பத்தி கேவலமா கதை கேட்கல. நான் ஜோதிச்சேன் ஒரு கேட்ட கிருமி என்ற நான் அண்ணாண்ட கதை. ஆனா பிறகு அவர் கோல் அடிச்சு என்ன கணக்க இதுகளை அனுப்பினவர். சரிதானே? இந்த சாவச்சேரி பிரச்சனை சம்பந்தமாக கன விஷயம் இந்த சுயிர் முள்ள முக்கினவர். நான் அப்பயே போட்டு நாளை அப்பயே போட்ட மீன்ஸ் கோல் ஆன்சர் போட்டேன், அவ்வளவுதான். சரிதான். நான் என்னைக்காவது உங்கள்ட கோலுண்ட மிஸ் பண்ணி கனநாளை பிற அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்கோ, உண்மையாவே உங்களோட கோலை மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா அது மனசுல இருந்து அது ரியாலியா வேறு. அண்ணா சொரியனா எக்கச்சக்கமான கோலுக்குள்ள மிஸ் ஆயிட்டு. இப்ப சில பேருக்கு இந்த பர்சனல் நம்பர்ல கொடுத்துருக்கேன். அண்ணா சொரி மிஸ் ஆயிட்டு கோல் சொரி என்னாண்டு இந்த மனசுல இருந்தே கேட்டா ரியலியாவே நான் மிஸ் பண்ணிட்டேன். சில அக்கா விஜயமணில இருந்து எனக்கு முளதீவு அக்கா ஒரு ஆள் அந்த நேரத்துல உதவி செய்யறவா கனகாலத்துக்கு முன்னா அக்காவே நான் ஒரு 6 மாத பிறகுதான் காய்ச்சிருக்கிறேன். ஆனா பாசம் குறையில. இன்னொரு லண்டன்ல இருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் ஒரு நர்சிங் டீச்சரா இருக்கிறா. இப்ப கனநாள கதைக்கிறேன். அக்கா பிஸி, ஆனா நான் கதைக்கிறேன். உண்மையாவே ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு 3-4 வீடியோ போடுறேன்னா 4-5 மணித்தேரம் கதைக்கணும், மினக்கொடணும், எடிட் பண்ணணும், வேற வேலைகள் இருக்கு. ஜோதிச்சு பாருங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை.
சோ நான் உங்களோட கோலை மிஸ் பண்ணிருக்கிறேன், நீங்க கதைச்சதை மிஸ் பண்ணிக்கிறேன்னா ஐ வில் கால் யூ பேக். ஆனா சில பேருக்கு வெட்டினா இதுதான். வினோபாவில் ஒரு கோபம் இல்ல, வினோபாவும் அப்பாவித்தனமாக கொண்டது. ரவுராமன் நாம் இதேதான், வினோபாவும் இப்படித்தான். இந்த 2 பேரும் அப்பாவித்தனமாக கொண்டது அகல ரக்கினவை. அதனாலதான் இவருக்கு போடணும், அந்த பூவரசம் பூக்காரனுக்கு இவரை நான் மணந்து பிடிச்சுதான் போடணும். இந்த நிறைய என்ன செய்யறான் என்றால் தான் பெரிய புண்ணியவான் மாதிரி. சரி, அவனோட முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அகத்தின் அளவு முகத்துல தெரியும். சரிதானே? அவனோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஒரு நெறியன். இவருக்கு இப்ப போட்டேன் நான். ஆனா இப்பவும் அந்த நெறிய என்ன அடிச்சுட்டான்னு தெரியும். ஆனா விழாத மாதிரி அர்ச்சுனாவினுடைய பலங்கள் தம்னையில மட்டும்தான் நான் பாக்குறேன். இந்த பூவரசம் பூ நெறியங்களுக்கு எதிராக திருப்பி நான் இது முதலே கெஸ் பண்ணி பிடிச்சேன். ஒரு ஆளுடைய கதை பேச்சப்ப ஜோந்தன் கதைச்ச முதல் நாள்ல இருந்து ரெண்டு வரைக்கும் நான் அங்க போய் கூட பிரான்ஸ்ல ஜோந்தன் ஒரு கதை தான் பார்த்தேன். அன்னைக்கு 100 அண்ணா விட்ட வந்தவன் ஒரு கதை தான் பார்த்தேன். ஜோந்தன் என்ன கேட்டா அண்ணா உங்களோட ஞாபகமா எனக்கு ஒரு சின்ன சாமான் தான். ஜோந்தன் எனக்கு தந்த காசு கோடிக்கணும் இல்லை, பட் ஜோந்தன் எனக்கு தந்துட்டு போன சொல்லிட்டு போனா அந்த ஞாபகமா சின்ன சாமான் தந்துட்டு போவாங்க. அதுதான் பாசம். சரிதானே? துரோகம் விடாலம் இருக்கு. நாங்க துரோகத்தோட நான் விட்டுருக்கேன். துரோகம் என்ன துரோகம் சூட்டி வாங்குறதா அது பாப்போம். வித் டைம் நாங்கள் உங்களை எங்களுக்கு எடுக்கிறதா இல்லையான்றதை நான் யோசிப்பேன். ஆனா புதாக்கள் நான் எடுக்கிறேன், அதுக்காக தான் காரணம். ஆனா இந்த தேங்காய் சதீஷ் இவ எல்லாரையும் கொண்டு வந்தது இந்த இது. சரி, அதை விடுவோம் இந்த கதை. சோ இப்ப என்னென்றால் நானே நிரோஸ் யூடியூபருக்கு அடிக்கிறேன்னா இவன் இயக்கத்துல இருந்தேன்னு சொல்றாங்க. அவட்ட தலைமை நடுவுல வரைக்கும் வந்திருக்கு. இப்படி தலைமை வளர்ந்து ஒரு கெட்ட பொம்பளை கால மட்டும் அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த நடு தலைமையர் வந்து என்ன ஒட்டி இருக்கும் பேரம்பு. சரி, அதை விடுங்க. என்னென்றால் எங்களுடைய புலம்பெயர் இந்த சமூகத்துல இருக்கிற கணவர் வந்து இந்த யூடியூபர்ஸ் கதையை கேட்டுக்கொண்டு அர்ச்சுனா ஒரு துரோகி, அர்ச்சுனா இந்த அரசியல் பரப்புல இருக்கக்கூடாது, அதுல இந்த கட்டக்கழுத்தன் முழு டிக்டாக்லயும் நிக்கிறேன். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். எங்கண்ட காணாடா கோணான்னு சொல்லல கட்டக்கழுத்தன் ஐயா கன இடங்கள்ல போய் நிக்கிறார். சரிதானே? கன இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கன டிக்டாக்லயும் அங்கேயும் இவர் ஏறி எடுத்து கொள்ளாடுறாரு. சரிதானே? இதே இந்த உமாரன் ராசையா வந்து வன்னி மைந்தன்ட்டு அந்த நேரங்கள்ல வந்து உதவி கேட்டால் நாங்கள் பாராளுமன்றத்துல உதவி கேட்கிறோம், அர்ச்சுனாவோட எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கொண்டு. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்னென்றால் இந்த புலம் இந்த ஊடகங்கள்ல தான் தங்கி இருக்கு. முக்கியமாக ஐபிசி, லங்காசிரி, மற்ற இந்த தமிழடியார் இவனங்கள்ல தான் இந்த புலம் தங்கி இருக்கு. சோ புலத்துக்கு உண்மையான ரியாலிட்டியை கொண்டே சேர்க்கறதுக்காக தான் நான் இந்த 9 மணி அரசியல் அப்டேட் என்ற ஒரு விடயத்தையே போட வலிக்கிட்டேன். இதுல என்ன கவலை என்றால் நேரடியாவே சொல்றேன், பிரச்சனைக்கு வருவோம். அந்த புலத்துல இருக்கிற மக்களுடைய எண்ணம் முழுக்க வலி மட்டும்தான். அது வடிவா அவங்களுடைய மனசுல இருக்கிறது வலி மட்டும்தான். வலிக்குதுரா 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 கத்தி கொண்டு இருக்கிறாங்க புலத்துல. ஏனென்றால் அந்த வலியை அவங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மற்ற தேவைகள் ஒன்றும் இல்லை. அண்ணன் மேல தயவு செய்து கோவிக்க வேண்டாம். திஸ் இஸ் ரியாலிட்டி, ரியாலிட்டி ஷோ. சரிதானே? உங்களுக்கு வேற எந்த தேவைகளும் இல்லை. நிம்மதியா வாழ்றீங்க, பாதுகாப்பா இருக்கிறீங்க, குடும்பம் குட்டிகளோட இருக்கிறீங்க. உங்களுடைய இப்ப உங்களோட ஜெனரேஷன் போனா அடுத்த ஜெனரேஷன் புலம் இந்த புலவும் இல்லை, எந்த புலவும் இல்லை. சோ உங்களோட பிரச்சனை அண்ணன் இப்ப என்னென்றால் நிலத்துல போராட்டத்தை மழுங்கடிச்ச பண்ணிட்டாங்க என்ற வேலை மட்டும்தான் உங்கள்ட்ட இருக்கு. பாருங்க, இந்த பாட்டுக்கு எத்தனை ஆயிரம் பேர் போனை தூக்கி கொண்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கணும். ஏனென்றால் அது அந்த பாட்டு அவைய பழைய காலத்துல கொண்டே வைக்குது. 90, 92, 94, 96 எங்களை ஞாபகம்டா, எங்களை ஞாபகம் இருக்கு. 96, 98, 99, 2000, 2004, 2006, 2009 வரைக்கும் கொண்டே வைக்குது. கடலையே கொஞ்சம் நில்லு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. சரி, ஜெஃப்னா டவுனுக்குள்ள அந்த பாட்டு பாடினா ஆள்பாட ஒரு அப்படி அமைதியா இருக்கு. மாவீர தினங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற மனசுல இருக்கிறது அந்த வலி மட்டும்தான். அந்த வலிக்குரிய விடைய தேடுறீங்க நீங்க, அதுதான் ரியல். தயவு செய்து விளங்கி கொடுங்க. நான் அரசியல் நினைக்கிறனோ இல்லையோ தெரியாது. அதனால உங்களுக்கு அர்ச்சுனா திருப்பி மறுபடியும் கிடைக்க போறது இல்லை. நான் போற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு காலத்துக்கு காலம் இந்த வீடியோ டேட்டா நீங்க போட்டு பார்க்கலாம். உங்களோட மனசுல தேவைகள் இல்ல, சாப்பிட தேவையா? சாப்பாடு நல்லா கிடைக்குது. இல்லாட்டி கூட அந்த தமிழ் ஐடியா மாதிரி அரசாங்கத்தினுடைய உதவி தேவையை எடுத்துக்கொண்டு வேலை இல்லைன்னு வீட்டுல இருக்கலாம். 1200 1500 பவுன்ஸ் 4.5 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. பிள்ளைங்க 4 பேருக்கு எடுக்க சும்மா தண்டவாடல நல்லா வாழலாம் அங்க. என்ன தெரியாது எத்தனை பவுன்ஸ். சோ வடிவா விளங்கி கொள்ளுங்க ஒரு ஆசா. இந்த உங்களோட இருக்கிற வழி வந்து ஆக அந்த உங்களுக்கு சிங்களவன் செய்த அநியாயங்களும் நாங்கள் தோத்துட்டோம்,
படைகள் அழிக்கப்பட்டுட்டு பிரபாரனுடைய விடுதலை போராட்டம் அழிஞ்சிட்டன்ற வேலி மட்டும்தான் உங்கள்ட்ட இருக்கு. அந்த வெளிக்கு மட்டும்தான் உங்களுக்கு இப்ப ஒரு பதில் தேவையா இருக்கு. ரெண்டாவது, வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த நிலத்துக்கு வந்து ஒரு சின்ன ஞாபகங்களை மீட்டிக்கொண்டு போறது மட்டும்தான் உங்களுக்கு தேவையா இருக்கு. உங்களால பெர்மனண்டா வந்து இலங்கையில வாழையிலுமா நான் கேட்கவும் மாட்டேன், வாங்க உண்டு இல்ல, நான் கேட்கவே மாட்டேன். நான் இங்க இருந்து எத்தனை என்னோட 500 பேரை அனுப்புறதுக்கு தான் நான் விரும்புவேனே ஒழிய, என்னோட 500 குடும்பம் தப்பத்தான் பார்ப்பேனே ஒழிய, நான் உங்கள்ட்ட வாழ்க்கையில நீங்க வந்து இங்க இருந்து அரசியல செய்யுங்க எல்லாம் கதைக்க மாட்டேன். அந்த அது கவனமா கதைக்க மாட்டேன். சோ உங்களோட வெளி அது. சோ நீங்க என்ன செய்யறீங்க என்றால், என்ன யோசிக்கிறீங்கன்றா, நாங்க உங்களுக்கு காசு அனுப்புறோம் தானே, ஏன் நீங்க போராடையில அது என்றதான் உங்களுடைய வேலை. உங்களுடைய கேள்வி அவ்வளவுதான். சோ இங்க இருக்கிறவன் எந்த மென்டாலிட்டிய, இங்க இருக்கிறவன் தமிழ் மென்டாலிட்டியை நான் சரியா சொல்றேன் உங்களுக்கு. யாழ்ப்பாணத்துல இருக்கிற மென்டாலிட்டி, யாழ்ப்பாணத்துல இருக்கிற 18 வயசு படியனுக்கு இப்ப லண்டன் வர வேணும், சரிதானே? எதுக்குன்றத இந்த வீடியோக்கு பாருங்க. Hello everyone, Shakistan Siram here. It's Sunday. Sunday support is going on and I've got my student. Darshini. பேர் கூட ஒழுங்கா சொல்ல தெரிய மாட்டேங்குது. It's Darshini. Full name சொல்லு. Darshini M. Yuraja. Darshini M. Yuvaraja. Today is Father's Day. Yes, it's Happy Father's Day, Dad. Yeah? Happy Father's Day. I told everybody I don't have children. I'm like his child. Like. Like. சரி, சண்டே சாப்பாடு தமிழ் போய் பேசுவோமா கஸ்டமர்கிட்ட? Yes, let's do it. மானத்தை வாங்காத. Oh my God. மானத்தை வாங்காத. Okay. Okay, let's go. தர்ஷினி தெரியல, நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு ஃபேவர் செய்றீங்களா எனக்கு? உங்க பேர் என்ன? Divya. திவ்யா. தமிழ் தானே பேசுறீங்க? தமிழ் பேசுறேன். தமிழ் பேசு. Saban Nalarika. நல்லா இருக்கு. Oh no. You're teaching all our customers bad Tamil. The way she responded like me. Yeah. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஏதாச்சும் கேளுங்களேன் தர்ஷினி சார். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல. ஏன் ஒன்றும் சாப்பிடல? After this. ஏய் தமிழ்ல. How do you say after this? அப்புறம் சாப்பிடுவேன். யாரு கூட சாப்பிடுவேன்? With everyone. இங்க பாயிண்ட் பண்ணிட்டு everyone சொல்றேன். Boss and everyone. Boss. Boss, that boss and everyone. That boss that and with Our crew. அது தமிழ்ல சொல்லு. எல்லாரும். எந்த எல்லாரும்? யாரு? இங்க வேலை செய்றவங்க எல்லாரும். எல்லாரும். So I'm dying. தமிழ் எப்படி இருக்கு? லைட் அசிங்கமா இருக்குல்ல தமிழ்? இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்கா? உங்க பேர் என்னம்மா? லதா. லதா. நல்லா தமிழ் பேசுவீங்களா? பேசுவேன். தமிழ் தானே? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா என்ன? Do you like the food? ஏய் தமிழ்ல. தமிழ் பேசுமா? டான்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க இப்ப? Nice. The food's nice. ஹலோ, அத தமிழ்ல சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. She said. Which means what? Very good food. Oh, very good. அப்புறம் வேற Sounds good. அப்புறம் வேற நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? I'm from here, Malaysia. தமிழ்ல ஆன்சர் தமிழ்ல பண்ணு. பேசுங்க. Sorry guys. Malaysia. What? மலேசியன் ஐயோ. Yeah. தமிழ்ல ஆமா. ஆமா. அப்படியே அப்படி பேசுற. ஏன் அப்படி பேசுறீங்க? அதானே. So shy. என்னது? I'm so shy. நீ மலேசியன் லதா கேக்குறாங்கல? I'm Malaysian but born in Mumbai. தமிழ். Born என்ன? பிறந்தது Mumbai. பிறந்தது மும்பை. Yeah. தமிழ் பேச தெரியும். நீ ரொம்ப பேஜார் பண்ற. So hard. என்ன so hard? I'm just waiting for customers. What am I supposed to பாப்பாங்க do? சிரிக்கிறாங்க பாத்தியா? so hard. Thank you so much. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். Ciao. ஐம் சாரி, இந்த டிக்டாக் ஓனருக்கு நன்றிகளும் அதே நேரத்துல ஒரு சின்ன எக்ஸ்கியூஸும். அதாவது வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன், உங்களுடைய அனுமதி இல்லாம இதை நான் டிக்டாக்ல இருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். பட் எனக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்ட வேண்டியிருக்கு. எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை எப்படி போகிறது என்கிறத இங்க இருக்கிற நிலத்துல இருக்கிற என்னுடைய சமூகத்துக்கு காட்ட வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. We can speak English but not like that. எங்களாலையும் வந்து ஆங்கிலம் கதைக்கலும், பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு கதைக்க இயலாது. சோ இங்க நிலத்துல இருக்கிறவன் மென்டாலிட்டிய பாத்தீங்கன்னா, நிலத்துல இருக்கிறவன் ஆசைப்படுறது இதை நோக்கி. நான் இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தானே, இந்த வாழ்க்கை தான் ஈஸி ப்ரோ. அந்த வாழ்க்கையை தான் இங்க எங்கட சங்கானைக்குள்ள இருக்கிற சுந்தரலிங்கத்தின் படியல் சுதனுக்கும், அல்லது வந்து எங்கண்ட வட்டுக்கோட்டையில இருக்கிற எங்கண்ட சங்கரத்த மாமாட
இவன் சித்தப்பாட படியன் எங்கட உதயசீலனுக்கும் அல்லது எங்கட கோபிநாத்துக்கும் இந்த வாழ்க்கை தான் தேவையா இருக்கு. விளங்கிச்சா உங்களுக்கு? சோ இவனுங்களை போய் இந்த ஜெனரேஷன் சி அல்லது இப்ப இவனுங்களை போய் மச்சான் தமிழில விடுதலை புலிகளுடைய தலைவர் ஏதோ வேலுக்குள்ளை பிரபாகரன் அண்ணே கொஞ்சம் பின்னரம் போல கதைக்கவா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டிக்டாக்ல வீடியோ ஒன்று செஞ்சு இருக்கேன், ஒரு கொஞ்சம் பொறுத்து எடுக்கிறீங்களா? அந்த நிலைமையில தான் இங்க நாங்க இருக்கிறோம். இங்க நாங்க இந்த ஜெனரேஷன் இப்ப இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு தெரியல இந்த வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு. ஆனா வலிக்கணுண்டி உண்மையா ஒரு தமிழன்டா இந்த வீடியோ வலிக்கும். சோ இந்த ஜெனரேஷன்ட்ட சரி அண்ணன் அந்த கேமரா நேர பிடிங்க அண்ணன், ஒரு வீடியோ ஒன்று எடுக்குவா உங்களோட நிக்கிற இந்த ஜெனரேஷனோட இந்த தமிழ் சமூகத்துல அங்க உங்களுக்கு உதாரணம் காட்டி இருக்கிறேன். I'm so sorry that I took that video without your approval, but you know I was supposed to take it. I'm so sorry, and I feel like I got you 100% approval for producing this video in my video. Thank you for starring on my videos. 52,000 followers are here. Anyway, என்னென்றால் அது அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக்க அந்த பிள்ளை நாளைக்கு எனக்கு வழக்கொண்ட போட்டுட்டு வெளிநாட்டு போய் எந்த அனுமதி இல்லாம டிக்டாக்ல இந்த வீடியோ போட்டுருக்கேன் அந்த பயத்துல. அதுதான் என்னுடைய அண்ணாட மகள் அந்த நிலைமையில தான் இருக்காள். நான் போனேன் பிரான்ஸுக்கு, அவள் அந்த நிலைமையில தான் இருக்காள். அவள் கதைக்கிற அவ்வளவுதான் சிச்சப்பா ஹாயோ அந்த லெவலாட்டா இருக்கு சமூகம். விளைஞ்சா அவங்களுக்கு இங்க இருக்கிறது. இங்க என்னுடைய மட்டண்ணாவனுடைய மகன் சித்தப்பு என்ன 62,000 ரூபாய் 10,000 ரூபாய் தரமாட்டியல் போல இந்த மாதம் இருங்க தம்பி. இந்த மாதம் நீங்க உங்களுக்கு நீங்க சைன் வச்சு போக நினைப்பேல உங்களுக்கு அதால இந்த மாதம் சம்பளம் வளர்ந்துருக்காது. 10,000-12,000 ரூபாய் எடுத்துக்கணும், 50,000 ரூபாய் போடுன்றா ஓன் சித்தப்பு. அது இங்க, அது அங்க இருக்கிற அங்க சித்தப்பா ஐயோ அது அங்க. ஏன் சொல்ல வரேன்டால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களே நானும் செத்துட்டோம்டால் இந்த சித்தப்பூவும் அங்க இருக்கிற சித்தப்பாவும் உண்டா சேராது, வாழ்க்கையில சேராது. இந்த சித்தப்பூவுக்கும் தெரியாது தேசிய தலைவர்ண்டா என்ன, ஆட்டி என்றா என்ன, புக்காராண்டா என்ன, குத்துராங்கண்டு எண்ணினதுகள் நாங்கள் அந்த நேரங்கள்ல. இந்த சித்தப்பூவுக்கும் தெரியாது. இங்க கிளிநொச்சியில இருக்கிறது அண்ணாட மகன் ஆனந்துக்கு அதுக்கும் தெரியாது. அங்க சிற்றப்பா ஹவாயோ சிற்றப்பா அதுக்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க இப்ப இந்த வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சு கொண்டு நிலத்திலையும் புலத்துல இருக்கிற கர்மங்கள் இருக்கு, கர்மங்கள் இந்த வீடியோ போடுற கர்மங்கள் அடி வர்றா விளையாடு. அர்ஜுனா துரோயி, கர்மன் துரோயி, நிரோஸ் துரோயி, வேற யாரு எங்கண்ட ஜோந்தன் துரோயி, ரவுராமன் துரோபி, இப்படியே அடிபட்டு என்ன செய்ய போறோம் என்றால் இந்த சித்தப்பூவை கொண்டே அங்க சேர்க்க போறது இல்லை. நாங்கள் அந்த ஜெனரேஷன் இங்க கோல் பண்ணி இப்ப சுமார் பேச்சு சொல்றேனே, என்னுடைய அண்ணா மேட்ட பிள்ளைகள் கண்ண பேர் வெளிநாள் இருக்காங்க. அண்ணா மேட்ட மனசி மேட்ட பேரு எனக்கு தெரியாது. அண்ணா மேரட் சொல்றது நான் பெரியப்பாட மகன் மேரட் உதாரணம் சொல்றேன். நரேஷ் நரேந்திர நாகர்ன்ற வைஃப்ட பேரு, இவன் வைஃப்ட பர்த்டே, அவரோட பிள்ளைகளோட பேரு எங்களுக்கு தெரியாதா? விளங்க நாங்கள் we are not anymore relatives. அவ்வளவுதான். இந்த ஜெனரேஷன் போயிட்டு இப்ப அகிலண்ணா எனக்கு தெரியும், அகிலண்ணா பிள்ளைன்ற பேரு எனக்கு தெரியாது. அகிலண்ணா வந்து அழுகிறான் பவுனியலோட உண்ட கொப்பட்ட தம்பியை நீ போய் பார்க்கலன்னு. எனக்கு அது விளைக்குது, கொஞ்ச நாள் தான் விளைக்கும். ஏன்டா அகிலண்ணா அங்க செத்து போயிடும் லண்டன்ல, நாங்களும் இங்க செத்து போயிடுவோம். இங்கே நாங்க வரமாட்டோம் லண்டனுக்கு, பயப்படாதீங்க. அப்படித்தான் வந்து வாழ வேண்டும் என்றால் இப்பயும் வந்திருப்போம். 2013ஆம் ஆண்டு டென்டலை முடிச்சு போட்டு வந்திருப்போம். 2015ஆம் ஆண்டு மெடிசனை முடிச்சு போட்டு டாக்டரா வந்து வாழ்ந்திருப்பான். எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு ஆங்கிலம் இங்க சரியான முக்கியம். என்ற நாளைக்கு ரகுவண்ணாவினுடைய பிள்ளை இங்க வந்து நீ கேட்கல, தேடி வந்தா தேடி வந்து ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அட்லீஸ்ட் விளையாஞ்ச உங்களுக்கு. அதால என் பிள்ளைக்கு ஆங்கிலம் படிப்பிக்கிறேன் விளையாஞ்ச உங்களுக்கு. ஆனா அது அடுத்த தலைமுறைக்கு they are going to speak in English. Our pictures and my brother picture will hang on the wall. Hang on the wall. ரவுராமனுக்கு தேசிய தலைவர் நேர்மையான காவல்துறை அதிகாரி என்று பரிசு கொடுத்தது பாராட்டினதுகளை ரவுராமன் வரலாறு முடிஞ்சிடும், அர்ச்சுனாவினுடைய வரலாறு முடிஞ்சிடும். சோ இப்ப நாங்க ஃபீல் பண்றோம், அடே உங்க நிக்கிறவன் கடைசி தலைமுறை நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன். நான் 86ல பிறந்தேன்டா, முழுக்களையும் கண்டவன், கண்ணால கண்ட மனுஷன். 86 மிஞ்சி போனா ஒரு 94ல பிறந்ததுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். 92ல பிறந்ததுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். 92 பிறகு பிறந்ததுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கட வரலாறு என்ன, அடிபாடு என்ன, போராட்டம் என்ன ஒன்றுமே தெரியாது. வெறுமனே வரலாற்றையும் அடிபாட்டையும் போராட்டையும் வச்சுக்கொண்டு நாங்க வாழையிலாது. ஏனென்றா புலம்பெயர் நாடுல இருக்கிற சில நாதாரி கூட்டம் எங்கட இனத்தை அழிக்கிறே இருக்கு. உதாரணம் போட்டு காட்டுவாங்க, உங்களுக்கு போட்டு காட்டுற போறோம். வணக்கம்.
இலங்கை வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த அரசியல் கட்டமைப்போ அல்லது சிறந்த ஒரு தலைமைத்துவமோ அல்லது ஒரு சிறந்த ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முதலாளித்துவம் கொண்ட இல்லாட்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சம்பந்தமான ஒரு கட்டமைப்பு பெருசா வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். என்ன சொன்னா, இப்படியான ஒரு தலைமைத்துவ பண்பு வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் வளர்ந்துடக்கூடாது. அப்படி வளர்ந்துட்டா திரும்பவும் தமிழர்களுக்கான உரிமை குரல் உயரத் தொடங்கிடும். அதனால இப்படியான விஷயங்களை அடக்குவதும் இல்லைன்னு சொன்னா இந்த நிலத்துல இருந்து அந்த மக்களை வச்சே குழப்புறது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு இப்ப வரைக்கும். அதுக்கு உதாரணம் இந்த ரீச் ஆஃப் ஃபார்மில் நடந்த இந்த குழப்பம். உங்களுக்கு தெரியும், அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஆட்கள் ஜீரோ, எதுவுமே தெரியாது. உதாரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் 2000 ஆண்டு ஆரம்ப காலத்துல தமிழக விடுதலை புலிகளை நிறைய உலக செய்தி ஸ்தாபனங்கள் எல்லாம் தேசிய தலைவரை சந்திச்சது, பேட்டி எடுத்தது எல்லாம் தெரியும். அதுல ஒரு தேசிய தலைவரை பார்த்து ஒரு முக்கியமான நபர் கேட்டவர், நீங்க போர் செய்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியலன்றது வெளிப்பார்வைக்கு தெரியுது, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப அவர் சொன்னவர், தேசிய தலைவர் சொன்னவர், நான் கடல்ல நீந்தி கொண்டிருக்கிறேன், கடல்ல உள்ளவன் நீந்தத்தான் முடியும், தரையில உள்ளவர்கள் தான் ஓட வேணும். அதையும் தாண்டி ஒரு அரசியல் நகர்வெண்டு வரைக்க தேசிய தலைவர் சிறப்பாக அரசியல் செய்தார். எப்படி ஒரு காலத்துல இந்த தமிழர் தேசிய போராட்டத்துக்கு எதிராக இருந்த எல்லாரையுமே கொன்றொழிக்க வேண்டிய தேவை இருந்து அப்படி செய்யப்பட்ட காலம் இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை என்று வரையக்குள்ள யாரெல்லாம் மாற்றி இயக்கமா இருந்து இந்த தேசிய போராட்டத்துக்கு துரோகம் விளைத்தவர்களா இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டு வன்னிலத்துக்கு கூப்பிட்டு அவர்களை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை அரசியல் நீரோட்டத்துல கலக்க வைத்து ஒரு சிறப்பான அரசியல் நகர்வை தேசிய தலைவர் செய்தார். அது தேசிய தலைவர். தமிழர் தரப்பை பொறுத்த இப்பக்கு தமிழர்களுக்கு அரசியல் என்றாலே என்னன்றே தெரியாது. என்னன்னு சொன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தமாம் அடிச்சமாம் கவுட்டமாம் கொட்டினமாம்ன்றதுதான் அவர்களுக்கு அரசியல். உண்மையான அரசியல் நகர்வுன்றது என்னென்று இவர்களுக்கு தெரியாது. அதனாலதான் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் காலகாலமா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில தான் ரீச் ஆஃப் ஃபார்ம்ல நடந்த குழப்பம் என்னன்னு சொன்னா, ரீச் ஆஃப் ஃபார்ம் உரிமையாளர் ஒரு அரசியல் நகர்வை நோக்கி ஏதோ ஒரு தன்னுடைய பயணத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு அவர் மக்கள்கிட்ட இருந்த காசோ இல்லாட்டி வேறு ஒரு அரசாங்கத்தில் இருந்த காசோ எடுத்து செய்யறார், சொந்த காசை போட்டு செய்யறார். அவரை மாதிரியான ஆட்கள் அந்த நிலத்தளவை செய்யறதுக்கு யாருமே தயாரா இல்ல. உதாரணத்துக்கு 800 மேல அதே மாதிரி எவரை மாதிரி பணம் வச்சிருந்தா கடைசி வரைக்கும் அந்த மண்ணில் போய் இவ்வளவு காசை கொட்டி இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கொண்ட எண்ணம் பெறவே வராது. என்று சொன்னா பூகோள ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஏன் பொருளாதார ரீதியாகவும் சரி, இலங்கை எப்பவுமே அன்ஸ்டேபிள், அதாவது பொருளாதார நெருக்கடிக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். அப்படி உள்ள நாட்டை எவனுமே முதலீடு செய்ய மாட்டான். அதையெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் போய் அங்க பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு அங்கே ஒரு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு விழா செய்கிறார், உணவு திருவிழா. அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவிழாவில் நடந்த குழப்பத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். இது மக்கள் அதை அனுசரிச்சு இல்லைன்னு சொன்னா அதை தவிர சுட்டி காட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்றதை நினைக்க இல்லை. உடனே எல்லாரும் நக்கீரனார் இவர் செய்தது போல, இந்த கட்டமைப்பு போல, இந்த ஏற்பாடு போல, இது பிள்ளை இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா அதுக்கு மேலால நான் சொன்ன மாதிரி தான் இந்த தலைமையால உருவாக விடாம பாக்குறதுக்கு ஒரு சில குழப்பவாதிகள் அது அங்க இறக்கி விடப்பட்டிருக்கு. அதுல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தொதல் துண்டை காட்டி வச்சுக்கொண்டு பெரிய என்ன சொல்றது பூலான் தவி மாதிரி வசனங்கள், தான் இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை செய்யறனாம், 3000 ரூபாய்க்கு இதை வேண்டி சாப்பிடுறது. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி புலம்பெயர் தேசத்துல இருந்து வந்த எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லி. நான் ஒருத்தரையும் மனசார நான் கேடாகணும்னு நான் நினைக்கல, மனவெளி ஏற்படுத்தணும்னு நினைக்கல. இங்க யாருமே சுத்தம் இல்லை, ஒழுங்கு இல்லை. அப்ப என்ன செய்யணும்? மாற்றணும். ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்யல, எதிர்பாராத விதமான மக்கள் தொகை வரைக்கும் இந்த இப்படியான குழப்பங்கள் நடக்கிறது வழக்கம். சமைச்சு கொண்டிருக்க ஒரு வயசான அம்மாவுக்கு போய் அந்த என்ன சொல்ற இடிப்பம் பிழிகிற அந்த உருளை
பிடிங்க எறிய வேண்டிய தேவை என்ன? ரீசார்ஜ் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு வெளியில நடந்து திரிஞ்ச பெண் பிள்ளைகளை பிடிச்சு அடிக்க வேண்டிய தேவை என்ன? இதெல்லாம் என்னத்தை காட்டுது? முதல் நாங்கள் ஒரு தலைமத்துவ பண்பு இல்லையோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கெட் டுகெதர் இல்லைன்னு சொன்னா ஒரு பலமிக்க ஒரு ஒரு விழாவை செய்ய நாங்கள் எங்களை இனம் சார்ந்து நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்பதான் எங்களோட பலம் தெரியும். இல்லையோ இத மாதிரி குழப்பங்கள் நடக்கிறதுக்கு எங்கேருந்து ஒருத்தன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இத விளங்காத பட்சத்துல நாங்கள் சோசியல் மீடியாவில திருப்பி அங்க நடந்த வீடியோவை அதாவது பிள்ளையா காண்பிக்கிற வீடியோ எல்லாம் போடுற பட்சத்துல எங்கே இருந்து எவனும் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பான். அது உங்களுக்கு தெரியாது. உங்களோட உழைப்பு அதுக்குள்ள போகும், உங்களோட பணம் அதுக்குள்ள போகும், உங்களோட அரசியல அபிலாஷைகள் அதுக்குள்ள நாசமா போகும், உங்களோட உரிமைகள் அதுக்குள்ள நாசமா போகும். இதுக்கு பின்னாலே இருக்கிற பெரிய பெரிய சூழ்ச்சிகள் எல்லாம் உங்களை வச்சுக்கொண்டே செய்து கொண்டிருப்பாங்க. ஒரு விழா நடக்குது, பெரிய ஏற்பாடோடு நடக்குது, கைமீறி போகுது. அப்ப என்ன சொல்லணும்? தனிநபர் ஒழுக்கம் வேணும். காசை கொடுத்துட்டோம்ன்றதுக்காக காசை வண்டி போட்டு அவரங்க அத்தனை பேருக்கும் காசு அங்க திருப்பி வழங்கப்படுதுன்னு சொல்லி அவரே அறிவிச்சிருக்கிறார். சப்போஸ் நீங்க வெளியில வந்துட்டு நாங்க இந்த விழாக்கு வர இல்ல எங்களை பணத்தை திருப்பி தாங்க கொண்டு அவர் தரத்தான் பண்ணி தருவார். அப்படி தராத பட்சத்துல நீங்க இப்படி எல்லாம் செய்யற விஷயங்களை செய்தா எடுபடும். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா உலகம் முழுத்துல இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் தெரியுது இந்த இனம் ஒரு முன்னேறாத இனம். அதாவது ஒரு இடத்துல சப நாகரிகம் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடிய தவறிய இனம். எல்லாரையும் நான் சொல்லல, திட்டமிட்டு குழப்பம் ஏற்படுத்தப்பட்ட வகையில ஒரு கொஞ்சம் பேர் அவர்களுக்கு சப்போர்ட்டா இப்ப காணொலிகள் போட்டுக் கொண்டிருக்கணும். அவர்களைத்தான் நான் சொல்றேன். நீங்க இதுகள் எல்லாத்தையும் சீர்திருத்தாத பட்சத்துல நீங்க இன்றைக்குமே வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால் பயன்படுத்தக்கூடியவர்களாக மட்டும்தான் இருப்பீர்கள். இது உடனே சொல்லின வெறும் ரீச்சா பாஸ்கரனும் ஏற்கனவே சந்தித்தவர்கள் ஒரு பேட்டி போட்டன். அந்த இடத்துல இருந்து யார் இப்படி செஞ்சாலும் நான் என்னுடைய ஆதரவு எனக்கு தார்மீகமா செய்ய வேண்டிய தேவையை நான் செய்துதான் ஆவேன். நான் ஒன்னும் குண்டு சட்டிக்க குதிரை ஓடுற ஆள் இல்லை. புலம்பெயர்கள் தேசத்திலே வந்தது தொடக்கம் இப்ப வரைக்கும் நான் நிறைய நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கேன், நிறைய நாட்டுகளை சட்டத்திட்டங்களை பார்த்திருக்கேன். மக்கள் ஒழுங்கு எப்படி இருக்கேன், தனிநபர் சுதந்திரம் என்றா என்ன, தனிநபர் ஒரு பொது நிலத்துக்கு என்ன செய்யணும் என்றதெல்லாம் இந்த நாடு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அதனால எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சுதான் நான் இந்த பதிவை விடுறேன். திருப்பியும் சொல்றேன், இதுல இருந்து சீர்திருத்த வேண்டியது அந்த நிர்வாகம் மட்டுமில்லை, அங்க போய் குழப்பம் விளைவித்த மக்களும் அந்த மக்களுக்கு ஆதரவா காணொளி போட்டுக் கொண்டிருக்கிற ஆக்களும் தான். இதை நீங்க செய்ய இல்லையோ உங்களுக்கு அடுத்த சந்ததியும் இதைத்தான் செய்யும். அந்த சந்ததியை யாரெல்லாம் இந்த மண்ணுக்குள்ள குழப்பம் பெறணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க பயன்பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். மாத்துங்க. அதுக்குள்ள ஒரு வெளிநாட்டுல இருந்து போன ஐயா 5 பவுன் ஸ்டோரி என்று சொல்லி அது ஒரு பக்கம். அது ஏன் அப்படி அவர் சொன்னாருன்னு தெரியல. அவர் உண்மையா புலம்பெயர் தேசத்துல இருந்து போய்க்கிற உலக கட்டமைப்பு அவர் சொன்ன விதம் பிழைச்சு போட்டுது. இங்க ₹1 காசுக்கு நாங்க போடுற பாடு ஒவ்வொரு பவுனும் நாங்கள் குளிர்காலங்கள்லயும் சரி இல்லையா இந்த காலங்களில நாங்கள் தாயத்துல பார்க்காத வெயில இந்த நாட்டுல பார்த்திருந்து ஓடி ஓடி உழைக்கிறோம். அது ₹1 இருந்தாலும் 1 பவுனா இருந்தாலும் சரி 5 பவுனா இருந்தாலும் அது காசு தான். ஒருவேளை எங்களோட உழைப்புக்கு அவர்களோட உழைப்போட ஒப்புடு செய்ய நாங்க இங்க கூட உழைக்கலாம். அது அப்படி சொல்லி இருக்கலாம். மாத்துங்கோ, மாறுங்கோ. நீங்க உங்களை திருத்தாத பட்சத்துல எவனோ ஒருத்தன் உங்களை வச்சு பயன்படுத்தி கொண்டே இருப்பான். எக்காலமும் எங்களுக்கு தீர்வு. ஒரு காலத்துல நாங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள மக்களோட பழக்க வழக்கத்தை பார்த்து சிரிச்சு நாங்கள் ஒரு போராட்ட களத்தில் நிக்கிறோம், முன்னோக்கி நகர்ற இனம், முன்னோடித்தனமா சிந்திக்கிற இனம் என்று சொல்லிக்கொண்டு ஆப்பிரிக்க நாடுகள்ல மக்களை பார்த்து நாங்கள் என்ன சொல்றது நகைச்சுவையா கதை சொன்ன மாதிரி எங்களை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாம் நகைச்சுவையா கதை சொல்வாரு எங்களுடைய மக்களுடைய நடவடிக்கையை பார்த்து. நன்றி, வணக்கம். என்னடா ஒன்னும் கதைக்கலன்னு யோசிக்கிறீங்களா? என்ன சொல்லுவோம் யோசிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் நாடுகள் அல்லது புலம்பெயர் நாட்டுல இருக்கிற ஒரு வெங்காயம் வண்டா என்னண்டு உதாரணம் சொல்லக்கூடிய வெங்காயம் தான் இது. இந்த வெங்காயம் எனக்கு எதிராக வீடியோ போட்ட ஒரு காலத்துல இந்த வெங்காயங்கள் தான் இங்க இருக்கிறவன பைத்தியக்காரன் நினைக்கிறேன். அதாவது அரசியல் தெரியாத இனமாம். இப்ப நான் ஐபிசி மாதிரி வெட்டி போடுறவன் இல்லை, அதனாலதான் முழுக்க போட்டிருக்கேன்டா.
இந்த வெங்காயத்தினுடைய கதையை முழுக்க போட்டிருக்கேன். அப்பதான் நீங்க விளங்க வேணும். என்னென்றால் புலம்பெயர் நாட்டுல these kind of things like என்று கதைக்கிற சில வெங்காயங்கள் நினைக்குது இந்த நிலத்துல இருக்கிறவன் முட்டாள். அங்க நாங்க கோவிக்க கூடாது. அங்க சில வெங்காயங்கள் இங்க எங்கட இனத்தை வெங்காய இனம் என்று நினைக்குது. சரிதானே? ஐபிசி பாஸ்கரனுக்கு நீ செம்ப தூக்கி கொண்டு போய் அவர் ஆயா போனா பிறகு நீ கழுவுறியா நக்கிரியான்றது எங்களுடைய பிரச்சனை இல்லை. சரிதானே? எங்க வீடோங்க நீ நக்கி விடு, கழுவு, என்னடான் செய், ஆயா போனா பிறகு தட்ஸ் நாட் அவர் இஷ்யூ. ஆனால் ஒரு இனத்துல இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய சில கருத்துக்களை விளங்கி கொள்ளுங்கடா. நீ லண்டன்ல இருக்கிறாய், நீ அமெரிக்காவில் இருக்கிறாய், நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறன்றதுக்காக இங்க இனத்துல இருக்கிறவனும் காட்டுவாசி இல்ல, ஆப்பிரிக்காக்காரன் இல்ல. நாங்கள் அங்கதான் பிளவுறோம். ஏனென்றால் இங்கதான் இந்த புலம்பெயர் சமூகத்தை நோக்கி எங்களுடைய சமூகம் ஒரு கோபத்தோட பாக்குது. நீங்க பெரிய பருப்போ ரெண்டு கோபத்தோட பாக்குது. இந்த மாதிரியான 2 வீடியோக்கள், உதாரணத்துக்கு கந்தையா பாஸ்கரன் இன்னொரு வீடியோ போட்டிருக்கார். எங்களுடைய இனம் சம்பந்தமாக, எங்களுடைய மக்கள் சம்பந்தமாக, பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறார். நான் என்னுடைய மக்களுக்காக ஒரு கதைக்கு நான் விரும்பல. கந்தையா பாஸ்கரன் ஒரு சின்ன கதை ஒன்று காய்ச்சிருக்காரு. அதை கேட்போமா? முழுக்க போட்ட டைம் இல்லை. அங்க சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கு. சட்டியில பிரதர் பூரி பொரியுது, சட்டிக்குள்ள கையை வச்சு எடுக்கணும். அடுப்பில் ரொட்டி மாத்தி போடுறதுக்கு இடையில அடுப்பில் பச்சையா ரொட்டி எடுக்கணும். இந்த வெங்காயத்துக்கு நான் சிலதில் சொல்ல விரும்புறேன். எங்கட வீட்டையும் அம்மா சமைக்கிறவா. சில நேரம் பயங்கரமா பசிக்குது. அம்மா சொல்லுவா, பொருளாப்பா ரொட்டி வேகல என்ன கிடக்கண்டு, அனே போகுதுன்னா வேட்டுமெண்டு அரைப்பச்சையா நான் தின்றுக்கிறேன். வெங்காயம் தின்றுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் தின்றுருக்கேன். ஏன்னா அந்த பசி வந்தா 10 பறக்குமடா வெங்காயம். சரிதான்? சோ ஒருத்தன் பசியில மற்றது பின்னால பார்த்தா 300 பேர் நிக்கிறானு. சோ இந்த ரொட்டி வேகும் வரைக்கும் 300 பேர் லைன்ல நிக்கல் மாடா. சோ அவன் போய் அதை எடுக்கதான் பார்ப்பான். ஆனா அதுக்காக ஒருத்தன் எண்ணெய்க்குள்ள போய் எண்ணெய்க்குள்ள கைய வச்சு எடுக்கிறான். இந்த உள்டாப்புகள் வீடியோ இருந்தா போடு, நான் பாக்குறேன். ஆனால் சனத்தை நீ ஏதோ பிச்சை போட்ட மாதிரியும், சனம் வந்து ஏதோ உன்னோட வந்து பிச்சை எடுக்க வந்த மாதிரி சனத்திட்ட 3500 ரூபாய் படி பிச்சை எடுத்து போட பண்ணாட கதைக்கிற கதை. சனம் வந்து என்ன செய்யுது, ரொட்டி போட முன்னும் பறிக்குது, பூரிய போட முன்னும் பறிக்கு. ஏண்டா பண்ணாட நீ வச்சிருக்கிறது 4 பூரி, நிக்கிறது லைன்ல 400 பேர். இது கூட வீடியோ பாக்குறவனுக்கு விளங்காதாடா? அந்த தான் நீ நினைக்கிறாய் இந்த வெங்காயம் நினைக்குது. இப்படி வீடியோக்குள்ள போடுறதாலையும் அர்ச்சுனா ராமன் அண்ணா ரவுராமன் தான் இந்த இதுகளை அதாவது ரீச்சாக திட்டமிட்ட குழப்பினாரண்டு உண்டு ஐபிசில நியூஸ் போடுறதாலையும். ஏண்டா வெங்காயம் நீ ஒரு 10ஆம் ஆண்டு வெங்காயம் அண்டு நீயே சொல்லிக்காய், நீயே மட்டை அடிச்சிருக்காய் உண்ட வீடியோவில். இது வரைக்கும் படிச்சேன் 10ஆம் ஆண்டு வரைக்கும். ஏன் வாயால உளறி காட்டி அதை வெளிக்காட்டுறாய் பண்ணாட? நான் மிச்ச கதையை கேளுங்க. என்ன ப்ராப்பலப்பா, என்னன்னு சொல்றது இது, என்னன்னு சொல்றது? ஆக உனக்கு என்ன பிறப்புகளப்பா, இது என்னன்னு சொல்றது? என்ன சொல்ல வாராய்? வடக்குல இருக்கிறவங்களுக்கு நாய் பிறப்பு, நீ மட்டும்தான் ஹோலன் பிறப்புன்னு சொல்ல வாரியா? விளங்கல எங்களுக்கு. நான் யாழ்ப்பாணம் தான்டா. பிளந்தது பெரிய விழான், வளர்ந்தது படிச்சது 1வது போனது ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, 2வதா போனது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சைவ பிரகாசமா வித்யாலயம், 3வது மகாஜனா கல்லூரி, 4வது கிளிநொச்சியில உருத்திரபுரம் மகாவித்யாலயம், அதுக்கு பிறகு 5வது வந்து சிவபாத கலையம், சிங்கள வன்முறையால் பாதிக்கப்பட்ட தமிழர் கலையம், அதுக்கு பிறகு திருப்பி கனிஷ்டா, இப்படி எண்ணிக்கொண்டே போலாம். கடைசியா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டி, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின், அது உனக்கு எழுத தெரியுமோ தெரியல, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின். அதுக்கு பிறகு பேராதனை பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய போய் பாத்தி வரியா, இடக்கட போய் பேர் பிள்ளைகளையும் கூட்டியோட காட்டு, கேம்பஸ் ஒன்று இருக்கு. உனக்கு யாழ்ப்பாணத்தை பார்த்தால் என்ன பிறப்புகள் மாதிரி இருக்குதா? இந்த புலம்பெயர்ல இருந்து நிலத்துக்குள்ள வர பிரச்சனை உண்டாகிறது இந்த முதல் போட்ட அந்த மொட்டையனும் இந்த சொட்டையனும். இந்த 2 பேரும் தான் புலத்துக்கு நிலத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையை கொண்டு வர. நாங்க புலம்பெயர் முதலாளிகள், இங்க நிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரன். நிலத்துல எத்தனை இந்த ஈஸ்வரன் கம்பெனில இருந்து அப்படி என்று இப்படி நிலத்துல எத்தனை பேர் இருக்காங்க பணக்காரன். இப்ப நாங்க என்ன, எனக்கு விளங்கல, சிம் கார்டு போட்டு தானே உழைச்சீங்க பாஸ்கரன், சிம் கார்டு போட்டு தானே நீங்க வித்தனீங்க.
சோ நீங்க பரம்பரை பணக்காரர் இல்லையே, உங்கள்ட்ட 160 பஸ் இருக்கே இல்லையா, என்ன 4 தியேட்டர் இருக்கே இல்லையே, ராணி தியேட்டர், ராஜா தியேட்டர் உங்கள்ட்ட இருக்கே இல்லையே, ஸ்ரீதர் உங்கள்ட்ட இல்லையே. சோ எனக்கு கதைக்கிறது உரிமை இருக்கு. நான் பிறக்கைகளையே மெத்த வீட்டுலதான் பிறந்தவன். அவே நான் கதைக்க விரும்பல. போய் நீ நாளைக்கு திட்ட பரம்பரைகள் எனக்கு அது பிரச்சனை. ஆனா எனக்கு ஒரு கவலை என்னண்டா, நாங்க நிக்கிறோம் சனத்தோட. சரி, 1966 என்ஓபி நாளிங்கம் ஒபிச்சோரி பாஸ் கம்பெனி என்ஓபி தான் சிடிவியை கட்டினது. நாங்க நிக்கிறோம். ஸ்ரீதர், ராணி எல்லாம் என் அம்மா மாமா சித்தாரன் சித்தப்பா மாமா பெரியப்பா நாங்க நிக்கிறோம் மூடிக்கொண்டு சனத்தோட சனத்தின் வேலையை காய்ச்சி கொண்டு சிம் கார்டு வித்த அன்னைக்கு இந்த சனம் என்ன பிறப்புகளடா பயன்டாடி. அவன் பிச்செடுக்க வாடா வந்தவங்க. இன்றைக்கு அவன் மது விளக்கு வந்து ஆட்டிறச்சி கோழி ஒன்றை ஆட்டிறச்சி கறி ஒன்றை சமைச்சு வீடியோ போட்டு நோண்டி ஆகியிருக்கான். போய் பேர வந்து இதுல சமைக்கிறதையும் போட்டு தின்றதையும் போட்டு 4000 ரூபாய் காசுக்கு 4 பேர் சாப்பிடலாம்னு போட்டிருக்கான். என்றால் ஏமாத்திட்டாய், பிசையிட்டுது. இப்ப நீ சனத்தை காட்டுவாசி என்று உண்ட ஆக்கள் முழுக்க வீடியோ போட்டு கொண்டிருக்கணும். உண்ட ஆக்கள் முழுக்க சனத்தை காட்டுவாசி காட்டு மிராண்டி என்று உண்ட ஆக்கள் முழுக்க வீடியோ போடினும். டிக்டாக் முழுக்க நீதான் வச்சிருக்கிறியே உண்ட 400-300 பேர் வேலையிறாக்கள். உண்ட என்வாயன்மெண்டல் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாம் நினைக்காத ராசா நான் உன்னை சும்மா விடுவேன். வாயில உத்த வலிக்கிட்ட நீ நான் உனக்கு எங்க உத்துவரண்டு போற அவசரப்படாது. மானசபை விரட்டு குலன்ல ஒன்று திருப்பி விட்டு வரேன். அது வேற பிரச்சனை. ஆனால் இந்த இனத்துல இருக்கிறவன அவன் பாவண்டா, அவன் கிளிநொச்சிக்குள்ளையும் முள்ளத்தீக்குள்ளையும் அவங்களுக்கு தெரியாது. உங்கள அளவுக்கு டீசன் தெரியாது, உங்கள அளவுக்கு அவன் தெரியும். ஆனா அவன் தமிழன், அவன் எந்த இனம் விளைஞ்ச அவனுக்கு. நான் இந்த நெருப்புக்காக காய்க்கல. நான் உங்களுக்கு இந்த புலத்தை நிலத்தை பிரிக்கிற நாதாரிகள் யாருன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட ஆசைப்பட்டிருக்கேன். சரிதானே? ஓ, இங்க இருக்க கிளிநொச்சி பேசுறதுக்கு செருப்பு இல்ல. ஓ, ஆனா அந்த 3500 ரூபாய் நக்குறதுக்கு தானே இந்த ப்ரோக்ராம் நடத்தினே. ஓம், இங்க எங்கட வட்டுக்கோட்டையில இருக்கிறவன் வந்தவன்ட்ட காசு இல்ல, அவன் பணக்காரன் இல்ல, அவன் ஃபேட் பண்ணின ரோஸா தான் போட்டிருக்கான். அந்த 3500 ரூபாய்க்கு தானே ராசா, அந்த பிச்சை காசுக்கு தானே இந்த ப்ரோக்ராம் நடத்தினி. நீ சனத்தை மகிழ்விக்க நடத்தினி. அதை நாங்க நம்புறோம். நமக்குடாடே ஏண்டா கேளுங்க வச்சது. அந்த படியன்னு சொல்லுது அண்ணன் கொஞ்சம் பொறுங்கன ரொட்டி வேகட்டும். இவர் சொல்றார் கொஞ்சம் பொறுங்க பூரி சுடட்டும். அப்படியே கையை வச்சு இப்ப தண்ணி தெரியல. இது உண்மையில அவ சுயநிலவில செய்துச்சினமா அதில் அவ சுயநிலை இழந்து அப்படி நடந்துச்சுனமான்னு தெரியல. நிறைய பேர் வந்து சரியா தெரிந்தானே. வாங்க பாஸ்கரன் வீடியோவை டீகோட் பண்ணுவோம். என்னடா இந்த டாபிக் மிக முக்கியமானது. நிறைய பேர் வந்து சரியா தெரியும் தான். என்ன குடிச்சு போட்டு வந்திருக்கணும். இந்த பொம்பளை பிள்ளைகள் குடிச்சிட்டு வந்தது, அந்த வயசு போன ஐயா வந்து குடிச்சிட்டு வந்தவர், அந்த குடும்பம் குட்டிகளோட பிள்ளைகள் அதையும் கையில வச்சு கொண்டு கோவத்துல நிக்கிறாங்களே அவங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்தவங்க. எனக்கு விளங்கலடா, எனக்கு விளங்கல. டேய், இங்க அதை அம்பிடாதவனோட கையில ஒண்ணு துவைக்க போறானுகள். சரிதானே? என்னென்றால் வருவது எங்கட இனத்திட்ட சுரன்றது. அடிச்ச காசுங்கால ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன தெரியாது? நான் சொல்லிடுறேன், என்ன தெரியுமாண்டு? என்ன தான் தெரியாது. கடவுளுக்கு தெரியும், பிரபாகரனுக்கு தெரியும். அது எங்கண்டு எனக்கு தெரியாது. சோ அங்க அடிக்க வேண்டியது, இங்க ஒண்ணு கொட்டிய வேண்டியது, கொட்டி இங்கேயும் சுரண்ட வேண்டியது. இங்க ஆளாளு கூலிக்கு போற ஆசை 3500 ரூபாய் பட சுரண்ட வேண்டியது. அதுக்கெல்லாம் சாப்பாடு இல்லைன்னு கோவப்பட்டவன சொல்றது வந்தவங்களுக்கு குடிச்சு போட்டு வந்தவன். வந்த 4500 5000 பேரும் குடிச்சு போட்டு தான் வந்தவங்களாம். எப்படி கதை? எப்படி எங்கட குந்தையான்னு கதை. இதுக்கு பிறகும் இந்த ஊடகம், இந்த ஐபிசி ஊடகத்துல ஒரு வீடியோ போடுவியா? நான் தெரிய விளங்கல. என்ன உணவு திருவிழாண்டு அட்வர்டைஸ்மெண்ட் போற நாள் கணக்கா நீ நடத்து, 2வது தடவை நடத்து. ஆனா நீ கை நீட்டுறது, நான் உண்ட ஓட்டு உடைக்கணுமாட்டதுக்கு எல்லாம் இங்க வீடியோ போடல. அடைய செப்பரி உனக்கு 300-400 ஓட்டும் இல்ல. உன்னை யாருண்டு உன்னோட வேலையிறவனவே ஓட் போட மாட்டான். அது வேற பிரச்சனை. உன்ன மாதிரியான ஆக்கள் எல்லாம் கொண்டு முதலமைச்சர்ல இருக்கிறாடே, நான் தலைவிழா தலையை கொண்டு மண்ணை வச்சு செத்து போயிடுவேன்டா. சரிதானே? அந்த அது அரசியல் இருக்க மாட்டேன் நான். ஆனா உன்ட வடிவ விளங்கி கொள்ளு. நீ சனத்தை பேர் நினைக்கிறாய். உன்ன மாதிரி சில பேர் முதல்ல ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டுருங்க. ஒரு மொட்டை ஒருத்தர் எங்கட சனத்துக்கு அரசியல் தெரியாது, நாகரிகம் தெரியாது, பிச்சைக்கார சனம் சனம் நினைக்க நீங்க கதைக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களோட கதை? எப்படி இருக்கு உங்களுடைய கதை? நல்லா இருக்கா? நீங்க சொல்றீங்க எங்களுடைய சனம் பிச்சை. உங்களை மாதிரியான ஆக்களாலதான் புலத்தை நோக்கி எங்களோட நிலம் கை நட்டு. நீங்க உங்களோட வேலையை மூடிக்கொண்டிருங்க, நாங்க எங்கட வேலையை பாக்குற வேலையை பாக்குறவன் நிலத்துல உள்ளவன் கோவப்படுறது உங்களோட மாதிரியான சில வெங்காயங்களோட வேலையால. உங்களோட மிச்ச கதையும் கேப்ப வாங்குவானே சொல்லி சொன்னா, இங்கே இருக்கிறார்கள் எழுதுறது புரளிய கிளப்புறதை விட டயஸ்போராவில் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுடைய அலப்பறைகள் கூடவா கிடையாது. ஏதோ நேரம் நின்று சம்பவத்தை பார்த்த மாதிரியும் இப்படி இரண்ட மாதிரியும்.
நாயை எடுத்து வீட்டுக்கு விட்டு அதை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிக்கும். இந்த உறவு பாலம் ஞாபகம் இருக்கே உங்களுக்கு? வெளிநாட்டு மக்கள் எல்லாம் வாங்கோ, மக்களுடைய ஏழைத்தனத்தை பாருங்கோ, போராளிகள் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள், சட்டி எல்லாம் எடுத்து இவர் காட்டுவார். அந்த நேரத்துல நான் மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப பார்த்து யோசிக்கிறேன், இப்படி எல்லாம் சனத்துல வீட்டுக்குள்ள பூந்து வீடியோ போற அளவுக்கு கேவலமா இருக்கிறீங்க தானேடா இந்த கழுதை எடுத்துறிய. நான் அந்த நேரத்துல 2014ஆம் ஆண்டு டியூட்டி பாக்குறது இல்லை, எனக்கு டைம் இருக்கு இல்ல, நான் யோசிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறீர்கள் தானேடா, மனசராடா இல்ல மிருகமாடாண்டு. அது கஷ்டப்பட்டதில் கால் இல்லாத வீட்டுக்குள்ள போய் கேமராவை கொண்டு போய் சட்டிகளை சூம் பண்ணி எடுத்து போட்டு திண்டீங்கள் தானே. அந்த நேரத்துல உங்களுக்கு வெளிநாள் இந்த கிணவர் அனுப்பினாங்க தானே காசு. குந்தையா நீங்க அந்த நேரத்துல குந்தி கொண்டுதான் இருந்தீங்க போய் குடிசைகள் வழியே. அப்ப உங்களுக்கு டேஷ்போர்டாவா தெரியல, அப்ப உங்களுக்கு எங்களுடைய உறவுகளா தெரிஞ்சது. என்ன சிலதுல உடைக்கோடு பண்ணாச்சா அர்ச்சுனாடா பேரு வச்சிருக்கிறாடுகள்ரா குந்தையா, சரிதானே? சோ நீ வாயில உத்தோர் மண்டல சொன்ன நீ, சோ அதுக்காக தான் சொன்ன நீங்க சார். சோ அதுக்காண்டி தான் சார் உங்களுக்கு இந்த வீடியோ. சார் வாயில உத்தோர் மட்டும் சொன்னீங்களே, இந்த பிலாப்பழம் பெற்றவர் போய் படுத்திருக்கிறார், அவருக்கு தலையடிக்குதான் வீடியோ சனம் போடுற வீடியோ. என்னண்டா அந்த நேரத்துல டயஸ்போரா என்ற பேரே இல்லை, எங்களுடைய உறவு பாலம். வாங்கோ, இந்த கஷ்டத்தை பாருங்கோ, நான் ஹெல்ப் பண்ண போறேன், பேங்க் காசை போடுங்கோ. செஞ்சீங்க தானே ஐயா? நீங்கள் இந்த இனத்துல இருந்து உங்களோட பேரே அழிக்கப்பட வேண்டிய ஆக. சும்மா உங்களை நான் அந்த அரசியல்ல இருந்து வெட்டினம் என்றால் பிரச்சனை பிரயோசனம் இல்லை. இந்த இனத்துல இருந்து உங்களுடைய பேரே அழிக்கப்பட வேண்டிய ஆட்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரி, இந்த இனம் உங்களை ஒரு நாளைக்கு பதில் சொல்லு. அடியா உண்மையாவே விளங்குதடா, கஷ்டப்பட்டவன்டா, பசியில வந்திருப்பான், 3500 ரூபா காட்டி பிள்ளை ஊட்டியில காட்டி கொண்டு போய் இவ்வளவு காசும் இல்ல, நானா இருந்திருந்தா உண்ட ஜட்டியா கொண்டு போயிருவேன்டா செம்மறி. அந்த காசை மட்டும் ஒரு 10,000 ரூபா கொடுத்து உள்ள வந்திருப்பேனா இருந்தா 3 பேரோட. நல்ல ஆழம் வரையிலடா, வரையில வரவும் மட்டும் ஆசைப்பட்டதும் இல்ல, வரவும் இல்ல. இதுக்கு நான் நல்லா சமைப்பேன். சரிதான். நானா பசி வரியில இருந்தா நான் வந்திருந்தேன்னா தூய் கொண்டே போயிருப்பேன். சரி, அந்த கோவம் பெருமோ இல்லையோ, என்ன அம்மா மேட்டான் அதுல எல்லாத்தையும் போடையில இந்த அலட்டையில போட்டு இருக்கல, என்னால அம்மா மேட்ட கையில இருந்து புடிங்கினாங்களா. ஏட்டா எங்கண்ட பெடியலுக்கு என்ன வெறியா நீ சொல்ற மாதிரி? எங்கட பெடியல் எல்லாம் காவாளியலா? வந்தவன் ஒவ்வொருத்தனும் கோபம், வந்தவன் ஒவ்வொருத்தனும் மனசு பிள்ளை உட்டியலோட தான் வந்தவான். சும்மா யோசிக்காதீங்க. இவங்களுடைய கதையில கேட்ட உடனே நான் யோசிக்கிறது காவாளித்தனமா படியல் போய் அங்கி இருக்கிறாங்க இல்ல, எல்லாம் மனசு பிள்ளை குட்டி நடக்க இல்லாத அம்மா அப்பா தூக்கி கொண்டுதான் வந்தது. ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது, போய் பாப்பம். உனக்கு அறிவண்ட சாமான இருந்துதான் 10ஆம் ஆண்டு மேல படுத்துருப்பீங்க. செம்மறி வாசலுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 500 ரூபா வேண்டி போட்டு உள்ளுக்க காசு கொடுத்து தான் வேணும் மட்டும் விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவையான சாப்பிட்டு போயிருப்பான். விடாங்க இல்லையா உனக்கு ஒரு நல்ல நீட்டான பிரைஸ்ல. ஓகே, ஆட்ரஜி கறியா கடையில இப்போ ஃபுட் சிட்டில ஐ மீன் ஹோட்டல் வழியே 2000 ரூபாயா, நீ ஒரு 800 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருந்திருக்கு. அடுத்த முறை அட்வைஸ் சொல்றேன், அது மாதிரியே செய். என்ட்ரன்ஸுக்கு 1000 ரூபா வேண்டு, நீ சும்மா 100 ரூபா வேண்டால் இல்லையே, 300 ரூபாயில இருந்து 1000 ரூபா வரைக்கும் வேண்டு. உள்ளுக்குள்ள கடையில பில்ல பே பண்ணி சாப்பிடுற அளவுக்கு செய். விளைஞ்ச வெங்காயம். சோ வாரவன் தன்னுடைய இருக்கிற பொங்கல் இருக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுவான். இது 3500 ரூபா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்கடாண்டா. முழிச்ச நாம் கோழி ரஜியை மாற்றஜியும் தான் சாப்பிடு. முழிச்ச நாம் போய் அங்க இருக்கிற வாழைப்பழங்க தின்று வைத்த நிரப்பாது. உனக்கு அறிவிருந்தால் நீதான் வடக்கு மாநிலத்து வர போறீங்க, வர வடமாட முதலமைச்சர். ஏண்டா இந்த அரசியலுக்கு வந்து இருக்குடாப்பா. இவன் அவனோட போட்டி போடுற ஒரு நிலைமை இல்லை. அடே ஒரு காலத்துல எக்ஸாம் எழுதியக்கு இல்ல தர்ஷனன் கதிரேச பிள்ளை யாழ்ப்பாணத்துக்கு ஸ்காலர்ஷிப்ல ஃபர்ஸ்டா வந்தவன். அன்பரசன் அவன் மேத்ஸ்ல ஃபர்ஸ்டா வந்தவன். மயூரன் இப்படி வாங்களோட தாண்டா போட்டிக்கு படிக்கும். விளைஞ்ச யாழ்ப்பாணம் இந்த கருவில் இப்படிதான் படிச்சோம் போட்டிக்கு. சிவபாலன் பொண்ணுத்துறை சர்ஜன், மதீசன் தபோதநாயம் மதீசன் சர்ஜன். பொம்பளை பிள்ளைகள பேர் சொல்ல விரும்பல, அவளை பேசுவாள் எனக்கு எல்லாம் கன்சல்ட். சரிதானே? அவ்வளவையோட போட்டியை போட்டோம். குளப்படியும் செய்து கொண்டு ஸ்கூல் வழியையும் குளப்படி செஞ்சு கொண்டு பேரன் லவ்லி என்று கத்தி கொண்டு திரிஞ்சு சில பேருக்கு தெரியும். சரிதானே? நாங்கள் அப்படி நேரத்துல இந்த கூத்து மடிச்சு கொண்டு படிச்சோம். அப்ப டஃபா இருந்துச்சு. அடி பாஸ்கெட்பால் கலர்ஸரா ஜெஃப்9ல, ஃபுட்பால் கிளாஸ்ல கலர்ஸரா ஜெஃப்9ல. இங்க போய் பாத்தீங்கன்னா இங்க பேராதனையில பாஸ்கெட்பால் கலர்ஸ், ஜெஃப்னால பாஸ்கெட்பால் கலர்ஸ் இருந்தும்
எந்த ஃபேக்கல்ட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அப்படித்தாண்டா ஒரு காலத்துல டை டஃப் படிக்கவும் வேணும் விளையாடவும் வேணும் அப்படித்தான் இருந்தது. இது இப்ப யாரோட போட்டி தெரியும் இந்த அரசியல்ல? ஸ்ரீதரனோட, சாணங்கியனோட, கந்தையா பாஸ்கரனோட, கட்டகழுத்தனோட, கஜேந்திரகுமாரோட இவங்களோட தான் போட்டி. இப்படி 7-2 அடிப்பை படிச்சு போச்சுப்பேன். ஐலாண்ட் ரேங்க்லயே 119 பேர் எக்ஸாம் எடுக்கல, 4வது ரேங்க் வந்த எங்களுக்கு. இப்ப இப்படி 2 அடிப்போம் 4 வீடியோடு செஞ்சு போடுவோமா இருந்தால் உன முழு கூட்டும் வெளியால வேற. இவர் என்ன சொல்றார்? உறவு பால மக்கள் இல்ல, இப்ப புலம்பெயர் நாட்டு மக்கள் இல்ல, இப்ப இருக்கு டயஸ்போரா. என்னோட கதையோட சொல்லுவார், கேளுங்க பாப்போமா. போயேக்கப்புறம் மண் சட்டியை கூட கொண்டு போகுது சனம், நம்புவீங்களா? வாதல்ல வந்து 3000 ரூபாய் காசியம் பண்ணி கொண்டு போகுது. என்ன செய்யலாம்? இருந்த போட்டிருந்த அந்த கரையில லைட் போட்டிருந்தது, அந்த லைட்டுக்கு இந்த பல்பை கொண்டு போயிட்டு எத்தனை லைட்ல பல்ப் இல்லை. எனக்கு புரியல. எனக்கு ஒரு சனத்தை அவமானப்படுத்தக்கூடிய உச்சகட்ட அவமானப்படுத்துறீங்க நீங்க. எனக்கு இந்த உங்களுடைய இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வெட்டி வெட்டி கதை கொண்டு ஆசை. டைம் இல்லையானே, டைம் இல்லை. போயக்குள்ள மண் சட்டியை கொண்டு போகுதான் சனம். அவ்வளவு கேவலம் கெட்ட சனம். அடி அவங்க உடாச்சு போட்டு போயிருப்பாங்க ரோட்ல கொண்டு போய். விலங்கலையா அவனுக்கு? விலங்கலையா? வெங்காயம் அந்த மண் சட்டியை வீட்டை கொண்டே அவன் கழுவி சமைச்சிருப்பான் நினைக்கிறாய். உங்க இங்க ஹோட்டல்ல சமைக்கிறத கொண்டே வீட்டுல கழுவி சமைப்பான் நினைக்கிறாய். 3500 ரூபாய் படி 10 பேருக்கு 35,000 ரூபாய் கொடுத்து போட்டு வந்தவன் சமைப்பான்டா ஐயா நினைக்கிறாய். அவன் அதை உடைச்சிட்டு போயிருப்பான்டா ரோட்ல கொண்டு போய். விலங்கலையா? பல்பை கொண்டு போகுதான். ஏண்டா ஒரு பல்ப் வக்கில்லாதவனாடா 10 பேருக்கு 35,000 கொடுத்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்தவன். சோ ஆக மொத்தத்துல கள்ளர். வடக்குல இருக்கிறவன் முழுக்க கள்ளர், வடக்குல இருக்கிறவன் முழுக்க காடியன், குடியாரன். நீங்க மட்டும்தான் ஹொலண்ட்ல வந்திருந்தோன்னு இங்க எங்களுக்கு தமிழருக்கு, யாழ்ப்பாணத்தானுக்கு, வன்னிக்காரனுக்கு, முல்லைத்தீவுக்காரனுக்கு, வவுனியாக்காரனுக்கு, மன்னார்காரனுக்கு நீங்க இங்க வந்தா நாகரிகம் படிப்பிக்கிறீங்க. விடாது உங்களுக்கு எப்படி கொண்ட கதையன்? ஒரு தமிழன் சிந்தி நாளைக்கு சரிதானே என்ன எந்த அரசியல விடுங்கடாப்பா. நான் மாநசபையில நிக்கலேன்னு விடுவோமே. ஏதோ ஒரு டீல் ஒன்று அடிச்சு இப்படியே தொடர்ந்து எம்பியாவே நிக்கிறேன் நாங்க வச்சுக்கொள்வோமே. மாநசபையில நான் நிக்கல. சரி, சுமந்திரனும் வேணும் தானே, அவன் உள்ள இடம் எல்லாம் காசு அடிச்சு அவன் பண்ணிட்டான். யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் நினைப்பான் நினைக்கிறேன். முதல்ல போய் வீட்டுல இருக்கிறதுல பார்க்கணும். வீட்டுல இருக்கிறதுல டட்டு அடிச்சு கொண்டு காவலியர் மாதிரி தெரியுது. இங்க வந்து சமூகத்துக்கு அட்வைஸ் பண்றோம். அதுல இன்னொருத்தர் மொட்டையர் ஒருத்தர் வந்து எங்கட சமூகம் முழு கதையும் போட்டிருக்க, நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இதால தான் ஒரு வடிவ விளையும் கொள்ளுங்க. என்னடால் இப்படியான ஒரு சில பேரால தான் புலம்பெயர் மக்கள் என்றவுடனே எங்கட இனது இங்க இருக்கிறவனும் கோவம் பாரு. உண்மையாகவே நாங்கள் புலம்பெயர் மக்களை இழக்கிறோம். நல்ல புலம்பெயர் மக்களை நாங்க இழக்கிறோம். உங்களை விளங்கலையா? உங்களுக்கு நாட்டை நோக்கி சிந்திக்க வேண்டிய, நாட்டுக்காக போராடின அண்ணா மேர எல்லாத்தையும் புலத்துல நாங்க இழக்கிறோம். இழந்து போட்டு புலம்பெயர் மக்கள்டா இந்த காவாலிகள் தான் நினைக்கிறோம். இந்த ஊடகங்கள்ல வந்து கதைக்கிறவன்கள் மட்டும்தான் புலம்பெயர் தமிழர் நினைக்கிறோம். அங்கதான் நான் புலவர். சர்மினி ஸ்ரீகாந்தனும் ஒரு புலம்பெயர் தமிழர் தான். ஏன் உங்களுக்கு ஜோந்தனும் ஒரு புலம்பெயர் தமிழர் தான். ஏன் உங்களுக்கு எத்தனையோ பேரை சொல்லலாம். நான் அந்த மீடியாவில் இருக்கிறபடியா சொல்றேன்னா, துணிஞ்சு நின்று கொண்டு ஒரு இனத்துக்காக கதைக்கிற எத்தனையோ பேரும் புலம்பெயர் தமிழ். ஏன் நான் கிணக்க வேண்டாம், கேச்ச பிரயோசனம் இல்லை, சரிதானே? ஆனா நாங்கள் அடையாளமா புலம்பெயர் சமூகத்தின் அடையாளமா யாரை எடுக்கிறோம்டா பாஸ்கரனையும் அந்த மொட்டையனையும். இங்கதான் இனத்துல இருக்கிறோம் கோவப்படுறா. என்னடா, ஓ நீங்க ஹொலண்ட்ல இருந்து வருவீங்க, அங்க போய் எப்படியோ நீங்க இன்னும். நான் சொல்லல இவர் பிரபாரண்ட காசை கொள்ளையடிச்சவர், நான் சொல்ல விளங்க. பிரபாரனுடைய காசை இவர் கொள்ளையடித்தாருன்னு சொல்லி நான் சொல்லல. நான் இங்க சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு இடமே சொல்லல சொல்றேன் சொன்னீங்க. சோ புலம்பெயர் நாட்டுல இருந்து வந்து அந்த மென்டாலிட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாம் கார்டியன் என்கிற மென்டாலிட்டிய பாக்குறாங்கள் என்று உருவாக்குறது இந்த மாதிரியான காவலிகள். நிலத்துல இருக்கிறவன் முழுக்க புலம்பெயர் நாட்டு மக்களை எதிர்க்கிறான் என்று உருவாக்குறதும் இந்த காவாலிகள் தான், ஊடகங்கள். விளைஞ்சா இது மூலம் என்ன நடக்குதுன்றா புலத்தை நிலத்தையும் பிரிச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கு என்னுடைய தலைமுறை எந்த வயசு உள்ளவன், 4 வயசு கூடினவன் 4 வயசு குறைஞ்சவன் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு நீ உண்மையாகவே இதுக்கு ரங்கி நாங்க ஒரு ஒன்றை செய்யணும், இது ரங்கி கதைக்க வேணும் என்று நீங்கள் உண்மையாகவே சிந்திக்கலை என்றால் சரிதானே? எங்கட இனம் அழியும். முதல்ல புலத்தையும் நிலத்தையும் ஒட்ட நின்றா, புலத்துல இருக்கிற உறவுகளையும் நிலத்துல இருக்கிற உறவுகளையும் அடுத்த ஜெனரேஷனையும் ஒட்ட வைக்க வேண்டும். இப்படி பிரிக்க கூடாது.
இவங்க என்ன செய்யறாங்கன்னா நிலத்தை வறண்டி புலத்தையும் வறண்டி போட்டு ரெண்டையும் பிரிக்கிறாங்க. நல்ல வடிவா சொல்றேன் உங்களுக்கு. இவங்களுடைய ஆக்கள் தான் வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்காங்க. எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு, நான் போட விரும்பல. ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க எல்லாம் காட்டுவாசி என்று இவங்கள்ட்ட ஆக்கள் தான் வீடியோக்களை போட்டு கொண்டிருக்காங்க. ஐபிசி ஊடகமே அப்படிதான் சொல்லுது, சரிதானே? அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் புலத்துல இருக்கிற இவருடைய இந்த சில வக்குறுகள் தமிழ் மக்கள் வந்து கேவலம் பண்ணி வீடியோ போட்டு கொண்டிருக்காங்க. அந்த வயசு போன ஐயாவும் சொல்லி போட்டார், ஏதோ 4 பவுன்ஸ் ஒரு பிச்சை காசு. இங்க இருக்கிற ஒரு வைத்தியனை கூட அந்த 4 பவுன்ஸ் ஒரு பிச்சை காசு தான். விளங்கிச்சா? நீங்க பெருசா புலம்ப கூடாது, அந்த ஐயா அப்படி சொல்லி போட்டு அந்த சொன்னது இங்க இருக்கிறவனுக்கு அது வெளியா இருக்கலாம், வெளிநாட்டுக்காரன் பெரிய ஆசை இல்லை. சோ வெளிநாட்டுக்காரன் நீங்க வந்து இதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு போறது கேவலமா நடத்துறேன்னு அந்த மனுஷன் சொன்னது. அந்த மனுஷனுக்கு வெற்ற ஆக்கள் தான் வீடியோ போட்டு அடிக்கணும். அந்த பொம்பளை பிள்ளைக்கு வெற்ற ஆக்கள் தான் வீடியோ போட்டு அடிக்கணும். எந்த இனம் தெளிவா இந்த வீடியோக்களை பார்த்து திருந்தேன் என்றால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய காலம் முடிகிற நேரத்துல புலமும் நிலமும் பிரியும், விடுதலை போராட்டம் அழியும். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே